கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the Lord's holy name be glorified. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷன் கூட்டத்தின் முதலாம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். Having accepted our invitation, all those who have come for this first day of this blessed convention meetings, we greet all of them in the sweet name of our Lord Jesus Christ. இந்த நாட்களில் அநாதி ஸ்நேகம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். In these days, another title, Everlasting Love, we are going to meditate the word of God by the help of the Holy Spirit. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். Prophetical book of Jeremiah chapter 31, let us read verse 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். The Lord hath appeared of old unto me, saying, Yea, I have loved thee with an everlasting love, therefore with loving kindness have I drawn thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அநாதி ஸ்நேகம் என்றால் என்ன? What do you mean by everlasting love? தேவன் மனிதன் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு அநாதி ஸ்நேகமாய் இருக்கிறது. Even the love of the Lord placed upon man is the everlasting love. இந்த அநாதி ஸ்நேகம் என்று சொல்லும்போது அதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. When it is said about this everlasting love, there is no beginning, neither the end of it. தேவனுடைய அன்பு மாத்திரமே துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு விலையேறப்பட்ட மனித வார்த்தைகளால் மனித ஞானத்தினால் வர்ணிக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கிறது. The love of God alone is the love that can't be just explained by the words of man. It can't be explained, and that is the love of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த உலகத்திலே நாம் 4 விதமான அன்பை பார்க்கலாம். In this world we can see 4 types of love. இன்றைக்கு இந்த உலகத்திலே முழு உலகத்திலும் ஜீவிக்கிற ஜனங்கள் மத்தியிலே 4 விதமான அன்புள்ளதான அல்லது அன்பை வெளிப்படுத்துகிறதான ஜனங்களை நாம் பார்க்கலாம். Among all the people living in this whole world, we can see 4 types of love that is revealed among the people in this world. சத்திய வேதத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த மொத்த வேதத்தையும் நாம் கவனமாய் படிப்போமானால் அதே 4 விதமான அன்பு வேதத்திலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். From the scriptures, when we are reading even in the New Testament and also in the Old Testament, we can also see these 4 types of love. இந்த நாட்களிலே தேவனுடைய அநாதி ஸ்நேகம் மனிதன் மேல் தேவன் வைத்திருக்கிறாரே, ஒரு துவக்கமில்லாத, ஒரு முடிவே இல்லாத ஒரு விலையேறப்பட்ட அன்பு, அந்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் மற்ற 3 அன்புகளை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். In these days about the everlasting love, even the love of God that has no beginning neither the end of it, so that we should know about that everlasting love, and before that we should know about those 3 types of love. மற்ற 3 அன்புகளுக்கும் ஒரு துவக்கமும் இருக்கிறது, ஒரு முடிவும் இருக்கிறது. For all the other 3 types of love, there is the beginning and also the end. மற்ற 3 அன்புகளும் அது ஒளிந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய அன்பாக இருக்கிறது. All the other 3 types of love that is going to perish, and that is the one that is going to be destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே ஒவ்வொரு நாளும் மற்ற 3 அன்புகளில் இருந்து 1-2 விஷயங்களை நாம் பார்த்துவிட்டு தேவனுடைய இந்த அநாதி ஸ்நேகத்தினுடைய மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம். Each and every day 1 or 2 things from the 3 types of love we are just going to see, and after that we are going to meditate about the everlasting love of God. முதலாவதாக
வேதத்திலே நாம் காணப்படுகிறதான அன்பின் முதல் அம்சத்தை நாம் பார்க்கும்போது, அதாவது பிலியோ, கிரேக்க பாஷையில் பிலியோ என்கிறதான வார்த்தை இந்த அன்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And firstly, when we are seeing the first characteristic of this love, and even the word called phileo in the Grecian tongue, it is used in the scriptures. இந்த அன்பு ஒரு சோசியல் லவ், பொதுவான ஒரு அன்பாக காணப்படுகிறது. And this love is seen as a social love. படிக்கிற இடங்களிலே ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி சக மாணவனிடத்திலே காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு. In the places of education, a love that is showed by a male student towards a female student. ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை பார்க்கும்போது சக வேலைக்காரர்களிடத்தில் அல்லது உடன் பணிபுரியக்கூடிய மற்றவர்களிடத்திலே நாம் செலுத்துகிறதான அன்பு. In the places of the profession, when you are working, and even the work that is showed to the co-workers. ஒரு எஜமான் அவனுடைய எஜமான் வேலைக்காரன் மேல் வைத்திருக்கிற அன்பு, வேலைக்காரன் எஜமான் மேல் வைத்திருக்கிற அன்பு. A master and a servant, the love of the master towards the servant is the love or towards the master by the servant. இப்படி மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய வேலையின் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஒரு படிக்கிற மாணவனோ மாணவியோ தன்னுடைய கல்வியின் மேல் வைத்திருக்கிற அன்பு. And even the love the man he is having upon his work, and also the love towards his education by the students. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்போது தன்னுடைய கௌரவம் அல்லது தன்னுடைய சுயமரியாதை, தன்மானம் இவைகளின் மேல் வைத்திருக்கிறதான அன்பு. Not only that, when a man he is living in this earth, a man he is having the love towards his prestige and also towards his self-respect. இப்போது நான் சொல்லுகிற அன்பை பரவலாக முழு உலகத்திலேயும் இந்த அன்பை நாம் பார்க்கலாம். The love that I am saying, and we can see all this love that is existing in this world. அந்த அன்பு வேதத்திலும் நாம் பார்க்கிறோம். And even that same love we are seeing in the scriptures too. இந்த அன்புக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, இந்த அன்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது. For this love there is a beginning, and also for there is an end for it. இப்ப நீங்கள் சபையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாக கடந்து வந்த பிற்பாடு, இப்ப நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், இவர் ஒரு விசுவாசியாக இருக்கிறார், எனக்கு இவரை தெரியும், இவரிடத்திலே நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த பிலியோ என்கிற அன்பை நான் இவர் மேல் வைக்கலாம். After coming to the church as a believer, you are the believers, I am a servant of God and he is a believer, and I can place this love called phileo upon him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God. ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியர் மேல இந்த பிலியோ என்கிற அன்பை வைக்கலாம். And even a servant of God, he can place this love called phileo upon another servant of God. ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியினிடத்திலே வைத்திருக்கிற அன்பு இந்த பிலியோ அன்பாக இருக்கலாம். A believer upon another believer, this love is the phileo love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இரண்டாவது அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது, இது குடும்ப சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இடையில் காணப்படுகிற அன்பு. When we are seeing about the second type of love, this is a love that is seen among the family and the blood relations. இதற்கு கிரேக்க பாஷையிலே ஸ்டோர்ஜ் என்று ஒரு கூட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், உச்சரிப்பிலே ஸ்டோர்ஜ் என்று சொல்லுகிறார்கள். மற்றொரு கூட்ட வேத வல்லுநர்கள் ஸ்டாகே என்று சொல்லுகிறார்கள். And for this the Grecian tongue, even the biblical scholars, they are saying as the storge, and another group of scholars they are saying as stage. இந்த உலகத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பு, தாய் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பு, கணவன் மனைவியின் மேல் வைத்திருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரன் மேல் வைத்து குடும்ப உறவு. And in this world, and even the love of the father and the mother towards their children, and the love of the children towards their father and mother, the love of the husband towards the wife, and the love of the wife towards the husband is the family relations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இப்போ ஒரு கணவன் மனைவியின் மேல் வைத்திருக்கிற அன்பு என்று சொல்லும்போது, விவாகத்துக்கு முன்பாக கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் எங்கோ இருக்கிறார்கள். When it is said about the love of the husband towards his wife, the husband is found in one place and the wife is in another place. அப்ப விவாகத்துக்கு பிற்பாடுதான், அந்த விவாகத்தின் போதுதான் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிறார்கள். விவாகத்துக்கு பிற்பாடுதான் கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறார், மனைவி கணவனிடத்தில் அன்பு கூறுகிறார். And in the wedding they are introduced to one another, and after the wedding even the husband is loving his wife and the wife is loving her husband. ஆகவே விவாகத்தின் போதுதான் அந்த அன்பு துவங்குகிறது. And in the wedding that love starts. அந்த அன்புக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. There is a beginning for that love.
அதுபோல ஒரு தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த உலகத்தில் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடுதான் அந்த தகப்பனு அந்த குழந்தையின் இடத்தில் அன்பு கூறுகிறார். அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இவர் தகப்பன் என்று தெரிந்த பிற்பாடு அந்த குழந்தை அன்பு கூறுகிறது. ஆகவே அந்த அன்புக்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது. And similarly, when a child is born to the father, after the child is born, the father is loving the child, and when the child is knowing that it is his father and he is starting to love the father, there is a beginning for that love. இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட அன்புகள் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, சில சோதனைகள் அல்லது சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது இந்த அன்பு முறிந்து போவதை உலகத்திலும் நாம் பார்க்கலாம், வேதத்திலும் முறிந்து போனதை நாம் பார்க்கலாம். And this family love, by means of various trials and afflictions and sufferings, we can see that this love is going to break. We can see that in the word and also in the scriptures. ஆகவே முதல் அன்பு பிலியோ என்று அழைக்கப்படுகிறது. அது ஒரு சோசியல் குடும்ப உறவு சம்பந்தப்பட்டது இல்லாமல் பொதுவாக படிக்கிற இடங்களில, ஸ்கூல்ல அல்லது சபையில் ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியோடு அல்லது ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரோடு வைத்திருக்கிற அன்பு இந்த பிலியோ அன்பாக இருக்கலாம். And even this first love is called as a filial love. It is not the blood relation or the family love, but it is a love that a student is having towards one student in the places of the education, and also a believer towards another believer, and this is the filial love. ஒரு குறிக்கப்பட்ட காலேஜில் அந்த மாணவன் சேர்ந்த பிற்பாடு அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிறது. ஆகவே அந்த அன்புக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. அந்த அன்பு சில வேளையில் சீக்கிரமாய் முடிந்து போகலாம். When a student he is admitted in the college, there is a friendship happening, and there is the beginning of the love. In a shorter time, maybe that friendship or the love is going to over. பிலியோ அன்புக்கும் துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. பெற்றோர் குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகள் பற்றிய அன்புக்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது, சில வேளையில் சீக்கிரமாய் முடிந்து போகிறது. And even for the filial love, and there is a beginning and the end of it, and also for the family love, the blood relations love, also there is a beginning and the end of it, and it is going to be over. மூன்றாவதாக ஒரு அன்பை குறித்து நாம் உலகத்திலும் பார்க்கலாம், வேதத்திலும் பார்க்கலாம். The third type of love, we can see that in the world and also in the scriptures. இதற்கு வேதத்திலே சார்கினோஸ், சார்கிகோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in the scripture it is written as sarkimos and sarkikos. ரெண்டு பதங்கள் இந்த அன்புக்கு கிரேக்க பாஷையிலே வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And even the two words in the Grecian tongue, it is used in the scriptures. இது மாம்ச அன்பாய் இருக்கிறது. This is the carnal love. ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரியின் மேல் உண்டாகிற மாம்ச சம்பந்தப்பட்டதான அன்பு. And this is the carnal love for a brother towards a sister. அதற்கு வேதத்திலே சார்கினோஸ் அல்லது சார்கிகோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And for that in the scripture the sarkimos and the sarkikos is used in the scriptures. ஆனால் கிரேக்க வேத வல்லுனர்கள் பொதுவாக இந்த மாம்ச அன்புக்கு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எராஸ் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். But even the Grecian biblical scholars for this carnal love, they are making use of the word eros. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. And even this New Testament is translated from the Grecian tongue. ஆனால் எராஸ் என்கிறதான கிரேக்க பதம் வேதத்தில் பயன்படுத்தப்படவில்லை. And even the word called eros in the Grecian tongue is not used in the scriptures. அதே அர்த்தமுள்ள சார்கினோஸ், சார்கிகோஸ் என்கிறதான பதம் இந்த புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And even the same word sarkimos and the sarkikos is used in many places in the New Testament. அப்ப இந்த மாம்ச அன்புக்கும் கூட ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. Even for this carnal love there is a beginning and also an end for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆனால் அதே வேளையிலே தேவன் மனிதன் மேல் வைத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற அன்பு அகப்பே அல்லது அகப்பியோ என்கிற கிரேக்க வார்த்தையினால் எழுதப்பட்டிருக்கிறது. And even the same precious love of God towards man, it is written in the Grecian tongue as agapio. இந்த அன்பு ஒரு துவக்கம் இல்லை, இந்த அன்புக்கு ஒரு முடிவில்லை. And for this love there is no the beginning neither the end of it. இந்த அன்பு மற்ற மூன்று அன்புகளை பார்க்கிறோம், விலையேறப்பெற்ற வர்ணிக்க முடியாத விசேஷமான அன்பாய் இருக்கிறது. And this love is very precious, very special, can't be explained rather than those three types of love. ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Romans chapter 13 verse 10 when we are reading, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. Love worketh no ill to his neighbor, therefore love is the fulfilling of the law. இங்கே நாம் பார்க்கிறோம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. இது அன்புடைய முதல் விசேஷமான தன்மை. and here we are seeing the first characteristic of the love, that the love will not do ill to his neighbor. இங்கே சொல்லப்பட்ட அன்பு, இந்த அன்பு என்கிற வார்த்தை
மற்ற மூன்று அன்புகள் அல்ல, இது தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. The word love used in this word, and it's not the other three types of love, but love, and it signifies the love of God. இந்த இடத்திலே அன்பு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே அகப்பே அல்லது அகப்பியோ என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தேவ அன்பை குறிக்கக்கூடிய பதமாயிருக்கிறது. Agape or agapio is the word that is being used, the love here, and it signifies the love of God. ஆனால் அதே வேளையிலே இப்ப நான் சொன்னது போல பிலியோ என்று சொல்லக்கூடிய அன்பு, சிநேகிதர்கள் மத்தியிலே உண்டாகக்கூடிய அன்பு, உலகத்திலே உண்டாகக்கூடிய அந்த அன்பு பொல்லாங்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த அன்புக்குள் இருக்கிறது. But at the same time, the love called filio, and even the love among the companions, the love in this world, and that is the love that is having the characteristic to do evil. அதுபோல ஸ்டோர்ஜ் என்று சொல்லக்கூடிய குடும்ப சம்பந்தப்பட்ட அன்பு, அது ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய குடும்ப சம்பந்தப்பட்ட அந்த அன்புலையும் கூட அந்த அன்பு பொல்லாங்கு செய்துவிடும். And even the love called storge in the family love, and also that love, it will do evil. அதுபோல சார்கிகோஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த மாம்ச அன்பு கூட ஒரு பொல்லாங்கை யாரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கோ, இல்லை இவர் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன், இவரை ஒருவர் பகைக்கிறார், அப்போது நான் என்ன செய்வேன், இவர் மேல் வைத்திருக்க அன்பு நிமித்தம் நான் அவரை பகைப்பேன், அவருக்கு பொல்லாங்கு செய்வேன். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப பிலியோ, இப்ப நான் உங்க மேல வைத்திருக்க அன்பு பிலியோ அன்பு. இப்ப நான் இவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன், இவரை ஒருவர் பகைக்கிறார், அதை நான் அறிகிறேன், அப்ப நான் என்ன செய்வேன், அவரை நான் பகைப்பேன். And even the love upon him is the filio love. Even anyone is hating him, I will be hating them. இது பிலியோ அன்பு. நான் இவர் மேல் வைத்திருக்க அன்பு பிலியோ அன்பு. And this is the filio love that is having upon him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God. மாம்ச அன்பு வைத்திருக்கிற ஒரு நபர், அந்த அன்புலையும் அது பொல்லாங்கு செய்யக்கூடிய ஒரு அன்பா இருக்கிறது. A man having the carnal love, even in that love, it is the love that will do evil. இதை நான் வேதத்திலிருந்து ஒவ்வொரு அன்புக்கும் நான் ஒரு உதாரணம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். Right from the scripture, when I am giving an example for each and every types of love, you can understand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப இந்த தேவனுடைய அன்பு, அந்த அன்புல பொல்லாங்கு செய்கிறதான அனுபவம் தேவனுடைய அன்பில் இல்லை. And even in the love of God, the characteristic of doing evil is not found in the love of God. இப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், What is the Lord expecting when it is said? தேவனுடைய அன்பு, அந்த அதே அன்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். The love of God, even that same love, each and every one of us, we should receive it. அந்த அன்பை கொண்டுதான் நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, உள்ளவர்களிடத்திலே நீங்கள் தேவ அன்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்பினாலே மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். And having that love, receiving the love of God, we should love all the people in your places of work and also in your places of education. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God. ஆகவே வேலை பார்க்கிற இடத்துல, அது படிக்கிற இடங்களில, சபையில இந்த பிலியோ அன்பு கூறாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அகப்பே என்கிற அன்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்பை கொண்டு தன்னுடைய சக ஊழியர்களை அல்லது சக ஜனங்களை அல்லது கூட வேலை பார்க்கிறவர்களை அன்பு கூற வேண்டும். And even the love called filio, and even the people in the places of work, in the places of education, and also in the church, you should have the love of God and you should be loving the people there. அதுபோல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவது அந்த ஸ்டோர்ஜ் என்கிற அன்பா இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த அன்பு பொல்லாங்கு செய்யக்கூடிய அன்பா இருக்கிறது. அந்த அன்பு சில வேளை கொலை கூட செய்யும். And even the parents loving their children, it should not be the storge love, and that is the love that will do evil, and in some of the times it will murder too. ஆகவே தான் தேவ அன்பினால் ஒவ்வொரு பெற்றோரும் நிரம்பி தங்கள் பிள்ளைகளை அன்பு கூற வேண்டும். கணவன் தேவ அன்பினால் நிறைந்து மனைவி அன்பு கூற வேண்டும். மனைவி தேவ அன்பினால் நிறைந்து கணவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். By the love of God, the parents, they should be filled and they should love their children. The husband, he should be filled by the love of God, he should love his wife, and the wife, she should be filled by the love of God and she should love her husband. தேவ அன்பினால் நாம் நிரப்பப்படும்போது அங்கே மாம்ச அன்பு ஒருபோதும் வராது. When we are filled by the love of God, in that place the carnal love will not come. ஆகவே இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பை குறித்தும் ஆவியானுடைய ஏவுதலின்படி நாம் சிந்திக்கலாம். And thereby in these days, each and every day, we will be meditating by the Holy Spirit about each and every type of love. இப்போ உதாரணமாக பிலியோ என்கிற அன்புக்கு இன்றைக்கு 2 உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து கொடுக்கிறேன். As an example for the love called filio, I am just giving 2 examples from the scriptures. முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே சவுல் தாவீதின் மேல் வைத்ததான அன்பு. And firstly, in the Old Testament period, the love of Saul upon David. இது ஒரு பிலியோ அன்பாக இருக்கிறது. And this is a filial love. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
21 22 வசனங்களை வாசிப்போம். 1 Samuel chapter 16 verse 21 and 22. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். And David came to Saul and stood before him, and he loved him greatly, and he became his armor bearer. And Saul sent to Jesse, saying, Let David, I pray thee, stand before me, for he hath found favor in my sight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. சவுலுக்கு தாவீதின் மேல் மிகவும் ஒரு அன்பு உண்டானதாக நாம் இங்கே பார்க்கிறோம். We are seeing here that Saul, he had a great love upon David. இந்த அன்பு உண்டான போது சவுல் என்ன செய்தான்? தாவீதின் தகப்பனிடத்தில் சொல்லி, இனிமேல் தாவீது எப்போது என்னோடு இருக்கட்டும், எனக்கு முன்பாக இருக்கட்டும், என் கூடயே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டான். When this love happened, what has this Saul done? He has said to the David, father of David, that always this David, he should be with me, and he should be always presenting himself before me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இதுதான் பிலியோ என்று சொல்லப்படக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவித அன்பு. And this is the one type of love that is called the filial love. இந்த அன்புக்கு ஒரு துவக்கம் இருந்தது. And there was the beginning for this love. தாவீதை சவுல் சந்திப்பதற்கு முன்பாக தாவீது யார் என்றே சவுலுக்கு தெரியாது. And before Saul was about to meet David, and even Saul, he did not know who David was. ஆகவே கண்களுக்கு தெரியாத ஒரு தாவீதின் மேல் சவுலுக்கு அன்பு இருக்க சாத்தியமே இல்லை. And it is not possible that a love it would have been for Saul upon David. ஒரு சந்தர்ப்பத்திலே தாவீதை சவுல் சந்திக்கிறான். In one instance, Saul, he was meeting David. அன்பு கூறுகிறான். He was loving him. ஆகவே சவுல் தாவீதின் மேல் வைத்த இந்த அன்புக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. And thereby the love of Saul upon David, there was a beginning. இந்த அன்பு பாதியிலே முடிந்து போவதை நாம் பார்க்கிறோம். We are seeing that this love is going to finish in a halfway. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது 1 Samuel chapter 18 verse 7 to 9 when you are reading. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். 11ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. தாவீதை மிகவும் நேசித்தான் என்று நாம் சவுலை குறித்து பார்த்தோம். We have seen about Saul that he loved David much. அப்படி நேசித்தபடினால் தாவீதின் தகப்பனிடத்திலே கேட்டுக்கொண்டான், இனி தாவீது உங்க வீட்டில் இருக்க வேண்டாம், எப்போதும் அவன் என்னோடு எனக்கு முன்பாக இருக்கட்டும். For the sake of his love, he has asked to the David's father that always this David, he should be with me, he should not be found in your house. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆனால் இப்படி சவுல் தாவீது மேல் வைத்த அன்பு ஒரு குறிக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்தபோது, அது ஒரு குறிக்கப்பட்ட காரியம் வந்தபோது அந்த அன்பு முறிந்து போவதை நாம் பார்க்கிறோம். And even the love of Saul upon David, when a particular thing or instance is coming, we are seeing that this love was over. இந்த அன்பு முறிந்து போக காரணம் ஸ்திரீகள் பாடின ஒரு பாட்டு. The reason that this love was over, that a song sung by the woman. தாவீதை புகழ்ந்து சவுலை பார்க்கலும் தாவீது விசேஷமானவன் மேன்மையானவன் என்கிற அர்த்தத்திலே அந்த ஸ்திரீகள் புகழ்ந்து பாடின போது, அந்த பாடலை சவுல் கேட்டபோது அன்று முதல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான். And even the woman, they were singing about David, that his excellency was much high, and looking to that song, hearing to that song, the Saul, he was hating David. மாத்திரமல்ல, தாவீதை கொலை செய்யவும் அவன் துணிந்ததாக நாம் பிற்பாடு 11ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். And not only that, in verse 11 we have heard that the Saul, he was presumptuous to kill David. ஆகவே இந்த பிலியோ அன்பு இன்றைக்கு உலகத்தில் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். And thereby this filial love is being spread all over the world, we are seeing. படிக்கிற இடங்களில் ஒருவரிடத்தில் அன்பு கூறலாம். In our places of education, the people, they are loving one another. வேலை ஸ்தலத்திலே ஒருவர் மற்றொருவரிடத்தில் அன்பு கூறலாம், பழகலாம், நெருங்கி பழகலாம். And even the places of work, they are just drawing closer together and loving. சபையிலும் கூட ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளை இடத்திலே பழகுகிறார்கள். And also in the church, one child of God, another child of God, they are having this love.
ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது அந்த அன்பு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, கிருபையின் காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமாக கொலை செய்வதில்லை, நாம் மற்றவர்களை பகைப்பதுதான் வேத வசனத்தின்படி கொலைபாதகமாய் இருக்கிறது. But when one problem or one struggle is coming in the dispensation of grace, and even the people of God, they are not killing one another, but when we are hating another people, and that is what that we are murdering them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இன்னொரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். அபிசாய் தாவீதின் மேல் வைத்திருந்த அன்பு. And secondly, when we are seeing about the second type of love, the love of Abishai upon David. இதுவும் பிலியோ அன்புக்கு நான் கொடுக்கிற உதாரணமாக இருக்கிறது. And this is the example for the filial love that I am giving. இந்த அபிசாய் தாவீதின் மேல் வைத்திருந்த அன்பு, and even the love of Abishai upon David, சவுலை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, தாவீதுக்காக சவுலை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அபிஷாய் துணிந்தான். And for the sake of David, this Abishai, he was presumptuous to kill Saul. அதைத்தான் நான் துவக்கத்திலே சொன்னேன், நான் இவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன். That is what in the beginning I have said, I am loving him. வேற யாரோ ஒருவர் இவரை பகைக்கிறார், if anyone is hating him, இவருக்கு தீமை செய்கிறார், and doing evil to him, அதை நான் அறியும்போது, when I am knowing that, இவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நான் அவரை பகைக்கிறேன். for the sake of the love upon him, I am hating him. ஆனால் தேவ அன்பு பொல்லாங்கு செய்யாத அன்பு. But even the love of God is the love that will not do evil. தேவ அன்பு சினமடையாத அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த தேவ அன்புடைய விசேஷங்கள் அந்த அதிகாரத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. In the book of 1 Corinthians chapter 13 about the love of God, it is explained. இது சினமடையாத அன்பு. And even the love, it does not want in இந்த itself. அன்புக்கு பொறாமை இல்லை. And this love, it will not be jealous. இந்த அன்பு தன்னை புகழாது. And this love will not boast about itself. இந்த அன்பு இருமாப்பாயிராது. And this love will not be partial. இந்த அன்பு, தேவ அன்பு ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு நினையாது. And even the love of God to others, it will never think of the evil. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். 1 Samuel chapter 26 verse 8 and 9. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். Then said Abishai to David, God hath delivered thine enemy into thine hand this day. Now therefore let me smite him, I pray thee, with a spear even to the earth at once. I will not smite him the second time. And David said to Abishai, destroy him not, for who can stretch forth his hand against the Lord's anointed and be guiltless. தாவீதுக்காக இங்கே அவன் சவுலை அபிசாய் கொலை செய்ய துணிந்ததை நாம் பார்க்கிறோம். And we are seeing that for the sake of David, this Abishai, he was presumptuous to kill Saul. தாவீதின் மேல் அவனுக்கு அன்பு இருந்தது உண்மைதான். It was true that he was having the love upon David. ஆனால் தாவீதின் மேல் வைத்திருந்த அன்புக்காக தாவீதின் சத்துருவாய் காணப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சவுலை இவன் கொலை செய்ய துணிந்தான். For the sake of the love upon David, and even Saul, who was an anointed man, he was presumptuous to kill him. கடைசியாக மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். And lastly, the most important example I am saying, சவுலுக்கும் அவனுடைய ஆயுததாரிக்கும் இடையிலே காணப்பட்ட, ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையிலே காணப்பட்ட ஒரு அன்பு. For Saul and his armor bearer, and between the master and the servant, a love that was seen. ஒரு யுத்த களத்திலே சவுல் நிற்கும்போது அவன் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை குத்தி போடு, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி அவமானப்படுத்தாதபடிக்கு, அவர்கள் கையில் நான் சாகாதபடிக்கு உன் கையில் நான் சாகட்டும் என்று கேட்டுக்கொண்டான். In the battlefield, Saul, he was saying to his armor bearer that you should kill me, lest the uncircumcised people, they should not come and kill me, and I should not be dead by their hands. ஆனால் அவனுடைய ஆயுததாரி அதை செய்ய மிகவும் பயப்பட்டான். But even the armor bearer of him, he was much afraid to do that. தன் எஜமான் தன்னை குத்தி கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதை செய்ய ஆயுததாரிக்கு மனமில்லை, ஏனென்றால் அவ்வளவு அன்பு கூர்ந்தான். When his master asked that to the servant, that the servant should kill him, and even the armor bearer, he was not willing to kill him because he has loved him so much. எஜமான் மேல் அவன் வைத்திருந்த அன்பு வர்ணிக்க முடியாத அன்பு. And even the love upon the master, it can't be explained. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே சவுல் என்ன செய்தான்? பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். Thereby what has Saul done? He has planted the sword, and he has fallen upon that. அப்போது இந்த ஆயுததாரி அந்த காட்சியை கண்டபோது, and when this armor bearer has seen that sight, அவனும் என்ன செய்தான்?
தன்னுடைய பட்டயத்தின் மேல் விழுந்து தானும் செத்து போனான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். What he has done, even he has fallen to his sword and he was dead, we are seeing in the scriptures. 1 சாமுவேல் 31 அதிகாரம் 5 வசனம். 1 Samuel chapter 31 verse 5. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்து போனான். And when his armor bearer saw that Saul was dead, he fell likewise upon his sword and died with him. சவுல் செத்து போன போது இந்த ஆயுததாரி நினைத்திருந்தால் அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது, அவனுக்கு ஒரு வீடு இருந்தது, அவன் என்ன செய்யலாம், ஓடி தப்பித்து இருக்கலாம், தன்னுடைய ஜீவனை காத்துக்கொண்டு ஓடி போயிருக்கலாம். When Saul he was dead, for this armor bearer he was a family, he was having a family, he was having a house, he could have escaped his life, he could have fled away. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. But he did not do so. சவுல் செத்து போனதை கண்டபோது அவன் என்ன செய்தான், தானும் தன்னுடைய பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான், அதாவது தற்கொலை செய்து கொண்டான். When he has seen that Saul he was dead, what he has done, he has fell upon his sword, and or else he has committed suicide. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீ தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறாய். Today with the mind of committing suicide, you have come across to the presence of God. பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அனுப்பினார், இந்த இடத்திலே தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஆவி சில நாட்களாகவே உன்னை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. The Holy Spirit has said and sent me, and even the spirit of suicide is just tormenting you so that you should be committing suicide, and it was a number of days towards you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. சவுலுக்காக அவனுடைய ஆயுததாரி தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்டான். For the sake of Saul, and even the armor bearer of him has killed his life. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் சில மாதங்களாக உன்னை அலக்களித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். For the sake of any of the things, for many months even the spirit of suicide is tormenting you, that you should commit suicide. The Lord is looking to that. உன்னை நேசிக்கக்கூடிய துவக்கமும் முடிவும் இல்லாத உன்மேல் அன்பு வைத்திருக்கிறதான ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். And there is a God for you that has placed the love for you, and for that love there is no beginning neither the end. ஏதோ அழிந்து போகிற விஷயங்களுக்காக, ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக நீ ஏன் உன்னை மாய்த்துக் கொள்ள நினைக்கிறாய்? For the perishing thing, for the things that are not, why you are thinking to end your life? இதற்கு காரணம் உன்னுடைய ஜீவியத்திலே கடந்து வந்த அந்த பிலியோ என்கிற அன்புதான் உன்னை இப்ப ஏதோ ஒரு நபருக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக உன்னை தற்கொலை செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிறது. And even the cause of that, the filial love that has come across in your life, for any of the member, for any of the things, that filial love is just urging your life. உன் ஜீவியத்திலே நீ இடம் கொடுத்திருந்ததான இந்த பிலியோ அன்பு இப்ப ஏதோ ஒரு விஷயத்திற்காக உன்னை தற்கொலை செய்யும்படியாக தூண்டிக் கொண்டிருக்கிறது. And even the filial love that you have given room for that in your life, and it is urging you so that you should commit suicide. தற்கொலைக்காக 3 காரணங்களை இன்றைய கூட்டத்தில் பேசும்படியாக கர்த்தர் நான் புறப்படுகிற வேளையில் சொன்னார். And even the Lord, he has said, when I was about to depart, he has said that you should say the 3 reasons for committing suicide. தற்கொலை செய்து கொள்ளும்படியாக முடிவெடுப்பதற்கு இந்த 3 காரணங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த காரணம் ஒரு காரணமாக இருக்கலாம். When you are coming to a conclusion for the committing suicide, and maybe one among the 3 reasons are being found in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த பிலியோ அன்புக்கு நான் துவக்கத்திலே சொன்னேன், ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மேல் வைக்கிற அன்பு மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய கௌரவத்தின் மேல், தன்மானத்தின் மேல், சுய மரியாதையின் மேல் வைத்திருக்கிற அன்பு. And for this filial love I have said in the beginning, and also it's not the love towards one another, but it's the love towards the self respect and the prestige. ஒருவேளை உன்னுடைய தன்மானம், உன்னுடைய சுய மரியாதை, உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் உன் வாழ்க்கையிலே தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டிருக்கலாம். And maybe your prestige and your self respect, it is going to be harmed continuously in your life. உன்மேல் அழியாத அன்பு கூறுகிற, ஒரு காலம் ஒளியாத அன்பு வைத்திருக்கிற தேவ அன்பு தற்கொலை எண்ணத்தோடு வந்த உன்னை தம்மிடமாய் அழைக்கிறது. And even the love of God that is not going to be perished at any time, and it is calling towards you that you are with the mind of suicide here. இங்கே சவுலுடைய வேலைக்காரன் செத்து போனது எஜமானுக்காக. And here the servant of Saul, he was dead for the sake of the master. வேதத்திலே அகிதோப்பேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். We are reading in the scripture about a man called Ahithophel. 2 சாமுவேல் 17 அதிகாரம் 23 வசனத்தில், In the book of 2 Samuel chapter 17 verse 23. தன்னுடைய சுய மரியாதைக்காக, தன்னுடைய தன்மானம், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பேர் புகழுக்காக தற்கொலை செய்து கொண்ட ஒரு விசேஷமான ஞானி அவன்.
For the sake of his self-respect, for the sake of his prestige, for the sake of his name and fame, he was about to commit suicide. He was a great wise man. அவன் சாதாரண நபர் அல்ல, ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபராயிருந்தான். And he was not an ordinary man, but he was the man of counsel, giving counsels to kings. இன்றைக்கு ஊருக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான நபராக இதுவரை வாழ்ந்து வந்த நீ இன்றைக்கு உன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு நீ கடந்து வந்திருக்க காரணம் என்ன? And maybe you are a famous person that you were giving counsels to many, but why you have in the mind of committing suicide and you are about to end your life? உன்னுடைய ஆலோசனை கேட்டு பலர் வாழ்ந்த காலம் உண்டு. And even many they have lived listening to your counsels. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய சுயமரியாதை, தன்மானம், கௌரவம், பேர், புகழ் இவற்றுக்கு வந்ததான போராட்டத்தின் நிமித்தமாக உன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். But today for the sake of your self-respect, your prestige, your name and fame, it is going to be harmed. And today you are in the mind to kill your life. ஆகவே இந்த அகிதோப்பேல் வைத்த அன்பு, தன்னுடைய சுயமரியாதை, தன்மானம், கௌரவம், பேர், புகழ் இவைகளின் மேல் வைத்த அன்பு அந்த பிலியோ அன்பாக இருக்கிறது. And even the love of Ahithophel was this filial love, that he was having the love upon his prestige, his self-respect, his name and fame. 2 சாமுவேல் 17:23. Book of 2 Samuel chapter 17 verse 23. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சீனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். And when Ahithophel saw that his counsel was not followed, he saddled his ass and arose and gat him home into his house to his city, and to put his household in order, and hanged himself and died, and was buried in the sepulchre of his father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே ஒரு விசேஷமான புத்தி இல்லாத ஒரு மனிதன் அல்ல, அவன் புத்தி இல்லாத மனிதன் அல்ல. And here it's not a special love, he is not an unwise person, he is not a foolish man. நீங்க முழு உலகத்திலே செய்தித்தாள்களை படித்து பாருங்கள், மிகவும் பிரபலமானவர்கள், கொடிகட்டி பறந்தவர்கள், உலகத்திலே பிரபலமானவர்கள், ஞானிகள், கோடீஸ்வரர்கள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். And throughout the whole world, when you are reading in the newspapers, and even persons of fame and even the famous persons, and even they are just hoisting the flag, even the name is so, and they are committing suicide. ராஜாக்களுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திலே காணப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய முடிவை, பரிதாபமான முடிவை பாருங்கள். A man who was found in the position giving counsel to king, and look to his terrible end. ஆகவே இந்த பிலியோ என்கிற அன்பு ஒரு மனிதனை ஒன்று கொலைகாரனாய் மாற்றும், இல்லை தற்கொலை செய்ய தூண்டும், அவனுடைய ஆத்துமாவை அழித்துவிடும். And thereby this love called phileo, one is the thing that he will murder, or that he will be committing suicide, and or else this love will be found so. இன்றைக்கு பல்வேறு அவமானங்கள் நிமித்தமாக வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீ கடந்து வந்தது நிமித்தமாக, by means of many reproaches in the places of work, in the family, in the society, that you are unable to lift up your head and walk. உனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, இப்போது நீ உன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும், வேறு வழியே இல்லை என்கிற எண்ணத்தோடு இங்கே கடந்து வந்திருக்கிறாய். You have lost all your assets and everything, and there is the thought in your mind that you should end up your life, there is no other way, and you have come here. நீ விசேஷமானவன், you are special, நீ சாதாரண நபர் அல்ல, you are not an ordinary man. அந்த சராசரங்களையும் படைத்த நித்தியமான தேவன் உன்மேல் துவக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு காலம் ஒளியாத அன்பை அவர் வைத்திருக்கிறார். The eternal God who has created the whole universe, he has placed the everlasting love, there is no the beginning neither the end of it upon you. இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் தேவன் தங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை அறியாமல் யார் யாருக்காகவோ மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். And today in this world many they are dying for many of the people, not knowing the love of God placed upon them. இங்கே சவுலின் வேலைக்காரன் அந்த ஆயுததாரி தன்னுடைய எஜமானுக்காக மரித்தது போல இன்றைக்கு உலகத்திலே அரசியல்வாதி, அரசியல் தலைவர்களுக்காக, திரைப்பட நடிகர்களுக்காக தங்களுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்கிறவர்கள், தற்கொலை பண்ணிக் கொண்டவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். And there are a lot of people, as a servant of Saul, the armor bearer of Saul, as he has ended his life, we are seeing a lot of persons that they have ended their life, for the politicians, for the political leaders, and also for the cine actor and actresses. எங்கேயோ ஒரு இடத்திலே ஒரு அரசியல் தலைவர் கைது செய்யப்படுகிறார், இங்கே சில தொண்டர்கள் தீக்குளித்து மரிக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And some of the places, and even the party leader, he is getting arrested, and some of the place, the party cadres, they are just having the oil upon them, and they are burning themselves. கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒரு திரைப்பட நடிகனுக்காக தங்களை மாய்த்துக் கொள்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். And there are a lot of people that they are earning crores, and people they are destroying their life for their actors.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. மைக்கேல் ஜாக்சன் மரித்தபோது அநேகர் மரித்து போனார்கள். அவருடைய ரசிகர்கள் அநேகர் மரித்து போனார்கள். When Michael Jackson he was dead, many of his followers and they were dead. மெர்லின் மன்றோ மரித்தபோது அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். And even Marilyn Monroe when he was dead and many of his followers and he was dead. இப்படியாக தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த இந்த விலையேறப்பட்ட ஆத்துமாவின் விலை உணராமல் யார் யாருக்காகவோ ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை மாய்த்துக் கொள்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். And not knowing the price of the precious soul given by God to man, and they are ending up the life for any of the persons in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே ஆயுததாரி மரித்தது எஜமானுக்காக. And even the armor bearer he was dead for the master. இங்கே அகிதோப்பேல் மரித்தது தன்னுடைய சுயமரியாதை கௌரவம் பேர் புகழ் போய்விட்டது. And here Ahithophel he was dead for the sake of his prestige, self respect, and his name and fame was gone. தன்னுடைய ஆலோசனைக்கு மதிப்பில்லை. And there was no respect to his counsels. தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை. No respect to his words. அதற்காக தன் உயிரை மாய்த்துக் கொண்டான். And he has ended his life for that. அடுத்தபடியாக வேதத்திலே மற்றொரு நபரை பார்க்கிறோம். And nextly in the scripture we are reading about another man. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும்போது Acts of the Apostle chapter 16 verse 27. அங்கே ஒரு சிறைச்சாலை தலைவனை குறித்து பார்க்கிறோம். And there we are seeing about the jailer of the prison. அவனுடைய பிலிய அன்பு என்னன்னு சொன்னா அவன் தன்னுடைய வேலையின் மேல் அவன் அன்பு வைத்திருந்தான். And what was his filial love? He was having the love upon his profession. எல்லாவற்றையும் பார்க்கலாம் தன்னுடைய வேலையை நேசித்தான். And above all he was loving his profession. இங்கே ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் வேலை போய்விடுமோ, வேலையை இழந்து விடுவோமோ என்கிற பயம் வந்தது. And here in one of the instances he was having the fear that his profession will be gone or else he will lose his profession. ஈரோடு பட்டணத்திலே காணப்படுகிற தூர இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான நண்பனே, and beloved friend, those are being found in the far places in the city of Erode. இன்னைக்கு வேலை இழந்த நிமித்தமாக தற்கொலை செய்கிறவர்கள் உண்டு. கல்வியிலே மார்க் குறைந்த நிமித்தமாக எத்தனையோ மாணவர்கள், விலையேறப்பட்ட மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And there are people, those who have committed suicide, that they have lost their profession. There are lot number of students, since their marks are reduced, they are committing suicide. வேலை பெரியதா, கல்வி பெரியதா, ஆஸ்தி பெரியதா, உன் ஜீவன் பெரியதா? Is the profession great? Is the education great? Is the assets great? Or your life is great? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்போஸ்தலர் 16:27. Acts of the Apostle chapter 16 verse 27. சிறைசாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைசாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். And the keeper of the prison, awaking out of his sleep and seeing the prison doors open, he drew out his sword and would have killed himself, supposing that the prisoners have been fled. இந்த உலகத்தில் எத்தனையோ பிரபலமானவர்கள், பிரபலமாய் கோடீஸ்வரர்களாய் காணப்பட்டவர்கள், பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸாக இருந்தவங்க, அந்த பிசினஸ் எல்லாம், அந்த வியாபாரம் எல்லாம் நஷ்டமாகி நலிவடைந்து ஒன்றுமில்லாத நேரத்துக்கு வந்தபோது இந்த உலகத்தில் ஜீவிக்க மனம் இல்லாமல் அனுதினமும் அநேகர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். And people, those who are millionaires, and for the sake of the loss in their business, and each and every day people, the millionaires, they are committing suicide each and every day. ஒரு ஆய்வு விதமாய் சொல்லுகிற முழு உலகத்திலும் ஒரு குறிக்கப்பட்ட சதவீதம் தினந்தோறும் தற்கொலை பண்ணுகிறார்களாம். And even a census it says so that throughout the whole world and daily they are committing suicide. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே இங்கே மூன்று விதமான தற்கொலையின் அனுபவத்தை நாம் பார்த்தோம். ஒருவன் தன்னுடைய எஜமானுக்காக தற்கொலை செய்து கொண்டான். And hereby we are seeing the three experiences of committing suicide. One person, he has committed suicide for the sake of his master. இன்னொருத்தன் தன்னுடைய ஆலோசனை கேட்கப்படவில்லை, தன்னுடைய பேர் புகழ் சுயமரியாதை போய்விட்டது, தன்மானத்துக்கு ஒரு போராட்டம், உடனே அவன் தற்கொலை செய்து கொண்டான். And another man, his counsel it was unheard, and even his prestige, his self respect, his name and fame was gone, and he has committed suicide. இன்னொருத்தனோ வேலை போய்விட போகிறது என்கிற பயத்தில் இன்னும் வேலை போகல, போவதற்கு முன்பாகவே நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது என்று சொல்லி இன்னைக்கே மாய்த்து கொள்ள போகிறான். And even another person, he was having the afraid of his profession to be lost. His profession was not gone, but today tomorrow what is going to happen, and today he was committing suicide. ஆனால் இரக்கமுள்ள தேவன் இந்த சிறைச்சாலை தலைவன் மேல் அந்த துவக்கமும் இல்லாத முடிவில்லாத அன்பு வைத்தபடினாலே இவன் மாய்த்து கொள்வதற்கு முன்பாக அவன் தடை செய்யப்பட்டான், தடுக்கப்பட்டான், பிற்பாடு ரட்சிக்கப்பட்டான். But the merciful God upon the keeper of the prison, and even the love that does not have the beginning and the end, and he was hindered, he was preserved, and he was saved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே மற்ற அன்புகளை குறித்து நான் பிற்பாடு சொல்லுகிறேன். And another types of love I will say it hereafter. இப்ப இதுவரையிலும் பிலியோ அன்பை குறித்து சில விஷயங்களை நாம் கேள்விப்பட்டோம். And we have heard about few of the things about the filial love. ஒருவன் மற்றொரு மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக
ஒருவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அன்பு அவனை கொண்டு போனது. And even the love of the person towards another, and this love has taken that person so that he should kill him. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை எழுத்தின்படியாக கொலை செய்ய மாட்டோம். And maybe we are the child of God in a literal way. We are not killing others. இப்போ உங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் சபையிலோ அல்லது வெளியிலோ மற்றவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அல்லது நிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் நிமித்தமாக பிள்ளைகள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக நாம் அவர்களை பகைப்பது. And even your children, others, and even in the church or in the outside world, and even people they are hating your children, we are hating them for the sake of your children. உடன் பிறந்தவர்கள், and even the co-siblings, அதான் குடும்ப சம்பந்தப்பட்ட அன்பு, and even the family love. இந்த ஃபேமிலி அன்புக்காக மற்றவர்களை பகைப்பது, and for the sake of this family love hating others. பிரியமானவர்களே, நான் வேதத்திலே பார்க்கும்போது இதற்கு இந்த ஃபேமிலி அன்புக்கு நான் உதாரணம் தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினான். And beloved ones, for the example of this family love in the scripture we are seeing that the Shechem and he has defiled Dinah. இந்த சீகேமுக்கு தீனால் மேல் உண்டான அன்புதான் மூன்றாவது அன்பாகிய மாம்ச அன்பாய் இருக்கிறது. And this is the third carnal love, and even the love of Dinah towards the Shechem. இதான் சார்கினோஸ் அல்லது சார்கிகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. வேத வல்லுநர்கள் இதை எராஸ் என்று அழைக்கிறார்கள். And Sarkimos or the Sarkigos, and even the Grecian scholars they are calling it as eros. தீனாலுக்கு சீகேமின் மேல் உண்டான ஒரு அன்பு, and even the love for Dinah upon Shechem, அவனை கட்டுப்பாடு இல்லாமல் இயங்கும்படியாக செய்துவிட்டது. and it has made her so that she should be without any control. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. கடைசியாக அவன் விவாகம் பண்ண முன்வந்தான். And at last he came forward to marry. ஆனால் அந்த தீனாளுடைய சகோதரர்கள், but even the brethren of Dinah, தீனால் மேல் வைத்த அன்புதான் இந்த ஸ்டோர்ஜ் அல்லது ஸ்டாகே என்ற குடும்ப சம்பந்தப்பட்ட அன்பு. and even the love of Dinah is the storge, and the stargate is the family love. தீனாலை அவன் தீட்டுப்படுத்தின நிமித்தமாக இந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சீகேமை மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தின் மனிதர்கள் ஆண் மக்கள் பலரையும் கொலை செய்தார்கள். For the sake of that he has defiled this Dinah, and not only all the people of the Shechem they were killed, and all the men they were killed in that city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இப்போ நாம் இந்த வேத பகுதியில் இந்த குறிக்கப்பட்ட சம்பவத்தில் ரெண்டு விதமான அன்பை நாம் பார்க்கிறோம். In this particular incident we are seeing two types of love. தீனால் மேல் சீகேமுக்கு உண்டான அன்பு அதான் சார்கினோஸ் அல்லது சார்கிகோஸ் என்று அழைக்கப்படுகிற மாம்ச அன்பு. The love of Dinah towards Shechem is the Sarkigos or the Sarkimos or the carnal love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப இந்த அன்பின் நிமித்தமாக அவன் தன்னுடைய நிலையை இழந்தான், தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தான், செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்து விட்டான். For the sake of this love he has lost his control, and the things which should not be done he has done it. இன்றைக்கு உலகத்தில் பிசாசு இந்த அன்பினால பலரையும் அலக்கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். And even today in this world devil by means of this love he is making many of the people to be found in this. இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக சகோதரிமார்கள், பெண்கள், பிள்ளைகள் இறங்கி வேலைக்கோ ஸ்கூலுக்கோ போக முடியாத அளவுக்கு இந்த பொல்லாத அன்பு வல்லமையாய் கிரியை செய்து வருகிறது. And even today this evil love it is working so that even the sisters, even the females or the children they can't go to work in any of the places. டெல்லியிலே பஸ்ஸிலே ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்த மாணவிகளுக்கு சம்பவித்த சம்பவம், and even the incidents that has happened to the students at Delhi. சென்னையிலே வேலைக்கு சென்று கொண்டிருந்தான ஒரு சகோதரி ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து சுவாதி என்கிறதான சகோதரிக்கு சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக சம்பவித்த சம்பவத்தை நாம் செய்தித்தாளில் பார்த்திருக்கலாம். அங்கே அந்த மாம்ச அன்பின் நிமித்தமாக அந்த சுவாதி என்கிற பெண்ணை ஒருவன் கொலை செய்தான். Before many months, for the sake of this carnal love, we have read in the newspapers that before many months a sister called Swati she was killed in the railway station. இன்றைக்கு தினந்தோறும் செய்தித்தாள்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் இந்த மாம்ச அன்பின் நிமித்தமாக உலகத்தின் பல்வேறு இடங்களில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் கொலைகள் நடப்பதை, தற்கொலைகள் நடப்பதை நாம் பார்க்கலாம். Each and every day in the newspapers in parts of Tamil Nadu, in India, in all over the parts of the world you can see that murders are happening, even suicides are happening. சமீபத்திலே சென்னையிலே பிரபலமான தொழில் செய்யக்கூடிய, கோடி கோடியாய் சம்பாதிக்கக்கூடிய புகழ்பெற்றதான 3 நபர்கள் இந்த மாம்ச அன்பு தோல்வி அடைந்தது நிமித்தமாக தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டு தற்கொலை செய்தார்கள். And recently in the city of Chennai, and even the famous millionaires for the sake of this carnal love it was over and they have committed suicide. பிரியமானவர்களே, இது கடைசி காலம். Beloved ones, it is the last time. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Jesus is going to come soon. ஆகவே பிசாசு இந்த முழு உலகத்தையும் இந்த 3 அன்புகளாலே கட்டுப்படுத்தி வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். And even the devil he is controlling the world by means of this 3 love, and he is conquering it.
உலக ஜனங்களை மாத்திரமல்ல, ஒரு துக்கமான சம்பவம் தேவ ஜனங்களுக்குள்ளும் இந்த மூன்று விதமான அன்பு இன்றைக்கு வல்லமையாய் கிரியை செய்து வருகிறது. And not only among the people of this world, but among the people of God, the three types of love is working among those people. எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியோடு எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அன்பு வைத்திருந்தான். And even upon prophet Elijah, he was loving him. ஆனா இப்போ அவன் என்ன சொல்ற, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்த இந்த எலிசா தீர்க்கதரிசி எலியாவை விட்டு எனக்கு பிரியவே முடியாது, நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறான். But now what he was saying, and even the prophet Elisha, he has come to minister God, but he was catching prophet Elijah, that wherever you are going, I will be with you. He was catching him. கர்த்தரை பிடித்துக் கொள்வதற்கு பதிலாக, instead of catching God, எலிசா எலியாவை பற்றி பிடித்துக் கொண்ட, எங்கு போனாலும் அவனை விட்டு விலக மாட்டேன். And Elisha, he was catching Elijah wherever he is going, and he will not leave him. உம்மோடு கூட நான் வருவது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல. It's not the thing that is it the will of God or not that I should be coming up with you. எங்கு போனாலும் நான் கூட இருப்பேன். Wherever you are going, I will be with you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இதுதான் பிலியோ அன்பு. And this is the filial love. இப்படிப்பட்ட அன்பையும் கூட பிசாசு இன்றைக்கு சபையிலே பல்வேறு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடும். And such type of love may be in the church among many people of God. This is coming in them. இது கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே நாம் எந்த அன்பினால் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எந்த அன்பு என்பதை இந்த முதல் கூட்டத்திலே திருவசனத்தின் வெளிச்சத்திலே பகுத்தறிவோமாக. And in this first day of the meeting under the light of the word of God, let us discern that which of the love it is ruling over us, or else which of the love it is controlling over us. நாம் எந்த அன்புக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், எந்த அன்பு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பகுத்தறியத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. Which of the love that we are being enslaved, which of the love that we are being controlled, may the Holy Spirit, he must enlighten the eyes of the understanding of us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே இந்த ஸ்டோர்ஜ் என்கிற அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது, and even the love called storge, when we are looking to, தன்னுடைய சகோதரிக்காக அந்த சீகேமையும் அந்த பட்டணத்து மனிதர்களையும் இந்த லேவியும் சிமியோனும் சகோதரர்கள் போய் கொலை செய்து போட்டார்கள். For the sake of their sister this Levi and Simeon, and even all their siblings, they have gone and killed all the men people in the city of Shechem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே இந்த ஸ்டோர்ஜ் என்கிற அன்பு அது குடும்ப சம்பந்தப்பட்ட அன்பு. சிலவேளை ஒருவர் மேல் வைக்கிற பாசம் சிலவேளை கொலை செய்யத்தக்கதாக அல்லது ஒருவரை ஒருவர் பகைக்கத்தக்கதாக பொல்லாங்கு செய்யத்தக்கதாக தீங்கு செய்யத்தக்கதாக இந்த அன்பு வழி நடத்தும். And thereby this love called storge is the family love, and it is the love towards affection among the family members, or else this is a love that will do wicked or evil, and certain of the times it will kill others. அடுத்தபடியாக ஒரு உதாரணம், இந்த ஸ்டோர்ஜ் என்கிற அன்புக்கு நோவா என்கிற ஒரு விசேஷமான தேவனுடைய பக்தன். And nextly another example for this love called storge, and even Noah, he was a special man of God. நல்ல தேவனுடைய மனிதன், and he was a good man of God. விசேஷமான ஒரு நபர்தான். and he was a special man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆனால் அந்த நோவா ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் திராட்சரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். But in one of the instances, Noah, he has drunk the wine, and he was in the state that his garments was moved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி வஸ்திரம் விலகி படுத்திருந்த போது, when he was sleeping with the garments moved, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசி. Book of Genesis chapter 9 verse 21 and 22. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். 24 25 அடுத்து. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். And Noah awoke from his wine and knew that his younger son had done unto him, and he said, Cursed be Canaan, a servant of servants shall he be unto his brethren. And he drank of the wine and was drunken, and he was uncovered within his tent. And Ham, the father of Canaan, saw the nakedness of his father and told his two brethren without. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே ஒரு தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். And here a father, he was uncovered, he was sleeping. அதை
அவன் பெற்றெடுத்த ஒரு மகன் பார்க்கிறான். And that was seen by the son that he begat. அவன் வெளியில் போய் யாரிடத்திலும் சொல்லவில்லை. And he did not go outside, did not tell to anyone. அவன் செய்தது தவறுதான். And the thing that it was done, it was a fault. அதுல மாற்று கருத்து இல்ல. And there is no contrary of opinions. ஆனால் அவன் அதை தன் சகோதரர்களிடத்துல போய் அறிவித்தான். சொந்த சகோதரரிடத்துல அறிவித்தான். But he has said to his own siblings or brethren. ஆனா அந்த சொந்த சகோதரர்கள் விசேஷமானவர்களாய் இருந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் பார்க்காமல் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்னிட்டு வந்து அந்த நிர்வாணத்தை மூடினார்கள். And his own brethren, not looking to the nakedness of their father, they have come backwards and they have covered that nakedness. இதை முதலாவது பார்த்த அந்த காம் செய்திருக்கலாம். And firstly, him who has seen that, he would have done that. சரி, அவன் செய்யவில்லை. And he hasn't done it. அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை சொல்லிவிட்டான். And he has said that to his brethren. ஆனா இந்த தகப்பனுடைய அன்பு என்ன செய்திருக்க வேண்டும்? But what should the love of father it should have done? அவனை மன்னித்து மறந்திருக்கலாம். And he should have forgiven, he should have forgotten. கண்டித்து அதோட விட்டிருக்கலாம். And he should have scolded, he should have finished with that. ஒரு சின்ன சிட்சை கொடுத்திருக்கலாம். And a small punishment would have given. ஆனால் தகப்பன் சபித்து விட்டான். என்றென்றைக்கு நீ அடிமையாயிருப்பாய் என்று சபித்து விட்டான். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். But even the father, he has cursed that you should be cursed until this very time they are found as slaves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் ஆப்பிரிக்கன்ஸை நீங்க எடுத்துக்கொண்டா இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு கஷ்டங்கள் வழியாக பிரச்சனைகள் வழியாக அந்த தேசத்துல ஒரு செழிப்பு இல்லாம பல்வேறு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது போலதான். Until this time when you are looking to the Africans in that country, there is no prosperity and they are found like that of the slaves. அவன் சொல்லிட்டான் என்றென்றைக்கு அடிமையாயிருப்பான். And he has said that you will be found as slaves for evermore. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் அல்ல சிட்சை. It's not 6 months or 1 year the punishment. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். A servant of servants. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும்போது in the below verses when we are reading, மற்ற 2 சகோதரர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு and all the other 2 brothers blessings were given, இவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். and to him was given the curse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப பாருங்க, தகப்பன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பை பாருங்கள். And look to the love of the father towards his children. இந்த அன்பு ஒளிந்து போகக்கூடியதாக ஒரு சின்ன விஷயத்துக்காக பிள்ளையை சபித்து அவனுக்கு ஒரு பெரிய சாபத்தை வாங்கி கொடுத்து விட்டது. For a small thing, and this love was the one that's going to perish, and that has caused the curse to the children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இதுபோல இந்த இடத்திலே கடந்து வந்த பல தேவனுடைய பிள்ளைகள், and similarly many child of God those who have come across here, ஒருவேளை தகப்பனால் துரத்தப்பட்டு தகப்பன் ஆஸ்திகளை கொடுக்காமல் அல்லது தகப்பன் எதையும் கொடுக்காமல் இப்படி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். Maybe you have driven away from your father, not giving the assets or any of the properties to you. You are cast away. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல என் சகோதரர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள், நல்லா படிக்க வைத்தார்கள், ஆஸ்திகளை கொடுத்தார்கள், என்னை ஒன்றும் கவனிக்கவில்லை என்று எத்தனையோ பேர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். In few of the families, many people they are found in a state that to my brethren everything was done, he was educated, properties were given, but to me nothing was given. Many they are suffering. ஒருவேளை இந்த இடத்திலே கடந்து வந்த நீ அப்படிப்பட்ட ஒரு நபராக தகப்பனால் கைவிடப்பட்டு தகப்பனால் பராமரிக்கப்படாமல் அல்லது தகப்பன் சேமித்து வைத்த ஆஸ்திகளை உனக்கு எதுவும் தராமல் உன்னை புறக்கணித்திருக்கலாம். Maybe you are a member in this place that you have come across. You are despised by the father, not giving the assets of the father to you, and you are rejected by them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆனால் உன்மேல் துவக்கமில்லாத முடிவில்லாத ஒரு காலம் ஒளியாத அன்பு வைத்திருக்கிற தேவ அன்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. But upon you the love of God, it is in search of you, neither the beginning for that love, neither the end of it, and it is in search of you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. நான் ஆவியானவருடைய ஏவுதலின்படி இன்னொரு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். By the urge of the Holy Spirit I am saying another incident. கணவன் மனைவிக்கு இடையிலே காணப்படக்கூடிய அன்பு, and even the love between the husband and the wife. இந்த அன்பிலே பல குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு பல சகோதரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். And many of the families and even the sisters they are facing lot of problems. சிலர் கணவனை பிரிந்து தாயினுடைய வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் விவாகரத்து பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். And few of the women they are separated from the husbands, they are found in the mother's house, and few they are in the mind of divorce. இந்த கணவன் மனைவியினுடைய இடையிலே காணப்படுகிற அன்பிலே சில வேளை பிரச்சனை வரலாம். And maybe there are issues amidst the love of the husband and the wife.
நான் சொல்வதெல்லாம் சாதாரண நபர்கள் அல்ல. நோவா சாதாரண நபர் அல்ல. And even the thing that I am saying is not an ordinary thing. Noah, he was not an ordinary man. கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்திருந்தது. And he has received grace in the eyes of God. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பூர்வ உலகம் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்ட போது ஒரு பேழையை உண்டாக்கும்படியான மாதிரியை பெற்று அந்த பேழையை உண்டாக்கின ஒரு தேவனுடைய மனிதன். And he was a man of God so that he should save his family and he should save the former world, and he has constructed an ark so that he should save the people. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று நாம் பார்த்தோம். But such man of God, how he was moving with his children, we have seen. அதுபோல விசுவாசத்துக்கு தகப்பனாகிய ஒரு விசேஷமான ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம். And similarly the father of faith, a special man called Abraham, let us take it. அந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய சரித்திரத்தை நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு நல்ல கணவனாக நல்ல புருஷனாக ஆபிரகாம் ஜீவிக்கவே இல்லை. When we are seeing concerning Abraham, when we are reading about his history and life, and even this Abraham, he was not as a good husband living. ரெண்டு சந்தர்ப்பத்திலே அவனுடைய மனைவியை அவன் அறிய அவனுடைய கண்களுக்கு முன்பாக சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போன போது தன்னுடைய உயிருக்கு பயந்து மனைவியை விட்டு விட்டான். And two of the incidences before his eyes, when his wife was taken by the enemies, and he has left his wife for the fear of his life. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12 15 ரெண்டு வசனங்களை வாசிப்போம். Book of Genesis chapter 12 verse 12 and verse 15. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். Therefore it shall come to pass, when the Egyptians shall see thee, that they shall say, This is his wife, and they will kill me, but they will save thee alive. The princess also of Pharaoh saw her, and commended her before Pharaoh, and the woman was taken into Pharaoh's house. தன் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவியை காப்பாற்றாத மனைவியுடைய கற்பை காப்பாற்றாத ஒரு புருஷனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். Giving priority for his life, we are seeing about a husband and not preserving the womb of the wife, not preserving the wife. இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சின்ன பிரச்சனை போராட்டங்களுக்காக கணவனோடு சண்டையிட்டு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தாய் வீட்டுக்கு ஓடி போகிறார்கள், விவாகரத்து கேட்கிறார்கள். And for small and tiny issues, and even the sisters, they are running to the mother's house, and even they are asking for divorce. சாராளுக்கு கிடைத்திருந்த அந்த சாராய்க்கு கிடைத்திருந்த புருஷனை பாருங்கள். And look to the husband of Sarai that she has received. இது ஒரு தடவை அல்ல, ஒரு முறை அல்ல. This is not one time or one instance. இரண்டாவது முறை ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். Book of Genesis chapter 20 verse 2 and 3, the second time. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். And Abraham said of Sarah his wife, She is my sister. And Abimelech king of Gerar sent and took Sarah. But God came to Abimelech in dream by night and said to him, Behold, thou art put a dead man for the woman which thou hast taken, for she is a man's wife. இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் கணவன் மனைவிக்கு ஒரு அன்பு இருக்கிறது. அதான் ஸ்டோர்ஜ் அல்லது ஸ்டாகே. And today that is the staunch love or the starkey love, the love between the husband and the wife. அந்த கணவன் மனைவியினுடைய அன்பு வேதத்திலும் இருக்கிறது. The love of the husband and wife is seen in the scripture too. இங்கே கடந்து வந்த கணவனோ மனைவியோ சில பிரச்சனையின் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். Even the husband and wife that you have come here, you are passing through some of the issues. உங்களுடைய விவாக வாழ்க்கையிலே சில தோல்வி உண்டாயிருக்கலாம். In your wedding life there are few of the failures. அத நிமித்தமாக மரித்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். For the sake of that you are in a mind to end your life, you have come up here. பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல வாழ்க்கை, இதற்கு அப்பாற்பட்டதான ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு நித்திய தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். Beloved ones, this is not the only life, and there is a life apart from this, and even the eternal God has placed that for you. இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலும் புருஷன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு மனைவியை கைவிட்டான். தேவனுடைய அன்பு அவளை காப்பாற்றினார். ரெண்டு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் தான் காப்பாற்றினார். And even the thing to pay heed, that in two of the instances, and even the husband has forsaken her, but even the God has preserved that person. இப்படிப்பட்ட புருஷனோடு எந்த மனைவி ஜீவிப்பார்கள்? முதல் முறை சம்பவிக்கும் போதே ஓடி போயிருப்பார்கள். And with such type of husband, which wife she will be living in the first instance, she would have been fled.
ஆனால் சாராய் அப்படி செய்யவில்லை. But Sarah did not do so. அந்த ஆபிரகாமை கனம் பண்ணி அவனோடு வாழ்ந்தாள். And she was honoring Abraham and she was living with him. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் பேதுரு நிருபத்திலே சொல்லும்போது இப்படிப்பட்ட புருஷனை ஆண்டவனே என்று அழைத்து ஜீவித்தாளாம். And Apostle Peter by the Holy Spirit in the epistle of Saint Peter, and she was calling such type of husband as Lord, and she was living. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். நீ பல்வேறு பிரச்சனைகளோடு இங்கே வந்திருக்கிறாய். Even the Holy Spirit say that by means of many issues you have come here. இன்றைக்கு உலக அன்பு, பல்வேறு விதமான உலக அன்பை குறித்து நீ கேள்விப்பட்டாயே. இந்த அன்பெல்லாம் அழிந்து போகக்கூடிய, ஒளிந்து போகக்கூடிய, உன்னை கைவிடக்கூடிய, உன்னை ஏமாற்றக்கூடிய அன்பாக இருக்கிறது. And you have heard about many types of worldly love, and this is the type of love that will deceive you, and even this is the type of love that it will cheat you and it will do all sort of things to you. ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு சாதாரண அன்பு அல்ல. But even the love of God upon us, it is not the ordinary love. மனிதன் விழுந்து போனபோது, when man he fell, தேவனுடைய திட்டத்தை விட்டு தேவனுடைய பிரமாணத்தை மீறி ஆதி மனிதன் விழுந்து போனபோது, from the strategy, from the commandment of God, when the early man he fell, அந்த ஒரு மனிதனுடைய விழுகை நிமித்தமாக மொத்த உலகமும் பாவத்துக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் பிரவேசித்தது. for the sake of the fall of one man, and even the whole world, it has entered into sin and death. மாத்திரமல்ல, மொத்த மனுக்குலத்தின் மேலும் தேவனுடைய உக்கிர கோபம் பற்றி எரிந்தது. Not only that, upon the whole mankind the wrath of God, it was kindled upon them. மனுக்குலத்தின் மேல் பற்றி எரிந்ததான தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே கிருபாதார பலியாய் வந்தார். And even the wrath of God that was kindled upon the whole mankind, even the Lord Jesus Christ, he has come as the atonement of the sacrifice of sin to this world. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது, prophetical book of Isaiah chapter 63, the first 3 verses when we are reading, ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? அடுத்த வசனம், நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெளித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். Who is this that cometh from Edom with dyed garments from Bozrah? This that is glorious is apparel, traveling in the greatness of his strength. I that speak in righteousness, mighty to save. Wherefore art thou red in thine apparel, and thine garments like them that treadeth in the vineyard? I have trodden the winepress alone, and of the people there was none with me. For I will tread them in mine anger, and trample them in my fury, and their blood shall be sprinkled upon my garments, and I will stain all my raiment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the Lord's holy name. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலகத்திலே அவர் எதற்காக வெளிப்பட்டார் என்பது தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. And it is written as a prophecy why the Lord Jesus Christ he was revealed to this world. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலிருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும், and even the one that cometh from Edom with dyed garments from Bozrah, மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும், that is glorious in his apparel, தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும், traveling in the greatness of his strength. வருகிற இவர் யார்? And who is he that cometh? இவர் யார்? Who is he? இவர் கர்த்தராகிய இயேசு. He is the Lord Jesus. அவர் நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய கர்த்தராகிய இயேசு. And he is the one speaking in righteousness, mighty to save. மனிதன் விழுந்து போனபோது, when man he fell, மொத்த மனுக்குலத்தின் மேலும் upon the whole mankind, தேவனுடைய நீதி நிமித்தமாக தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. for the sake of the righteousness of God, the wrath of God, it was kindling upon. மறுபக்கத்திலே தேவனுடைய அன்பு அந்த தேவனுடைய கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டது. On the other side, the love of God and even the wrath of God, it has taken that upon him. மனுக்குலத்தின் மேல் பற்றி எரிந்த அந்த தேவனுடைய நீதியாகிய கோபத்தை தேவனுடைய அன்பு இயேசுவின் மூலமாக தன்மேல் அந்த கோபத்தை ஏற்றுக்கொண்டது. And even by the righteousness of God, the wrath of God which was burning upon the whole mankind, the love of God and even the love of Jesus, it has bore that upon him. இந்த 3ஆம் வசனத்திலே மது உள்ள ஆலை அவர் மிதித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 அர்த்தங்கள்.
In verse 3 we are reading, I have trod the winepress alone. There are two meanings for it. இந்த மது உள்ள ஆலை என்பது தேவனுடைய உக்கிர கோபத்தை வெளிப்படுத்துகிறது. The meaning of the winepress, it implies the terrible wrath of God. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே இந்த மது உள்ள ஆலைக்கு தேவனுடைய உக்கிர கோபம் என்று ஆவியானவர் அர்த்தம் கொடுப்பதை நான் பார்க்கிறோம். Book of Revelation chapter 19, we are reading that about this winepress, the Holy Spirit is giving the meaning that it is the terrible wrath of God. 15ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 19:15. Revelation chapter 19 verse 15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். And out of his mouth goeth a sharp sword, that with it he should smite the nations, and he shall rule them with the rod of iron, and he treadeth the winepress of the fierceness and wrath of Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலை. The fierceness and the wrath of the Almighty God, the winepress. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு விதங்களிலே தேவனுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். The Lord Jesus Christ, he is revealing the wrath of God in two ways. ஒன்று, அவர் நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் என்பது முதலாவது முறை கல்வாரி சிலுவையிலே மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய கோபத்தை அவர் சுமக்கிறார். One, he has trod the winepress alone, and first time in the cross of Calvary he was carrying the sins of the whole mankind upon the cross of Calvary. இதைத்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, And that is what when we are reading in the book of 1 John chapter 4, தேவனுடைய அன்பு, அந்த அகப்பே அல்லது அகப்பியோ என்கிற அன்பு எப்படி வெளிப்பட்டது? the love of God, the agape or the agapeo, how it was revealed. தேவனுடைய அன்பு, இந்த அகப்பே என்கிற அன்புக்கு முதல் அனுபவம் அது ஒரு தியாக அன்பு, பலியாய் ஒப்புக் கொடுக்கிற அன்பு. The love of God, the agape love, and it is a sacrificial love. It is a love that it will yield itself as a sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, In the book of 1 John chapter 4, when you are reading தேவன் நம்மேல் வைத்த 9-10 வசனங்கள், verse 9 and 10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. In this was manifested the love of God toward us, because that God sent his only begotten Son into the world, that we might live through him. Herein is love, not that we have loved God, but that he loved us and sent his Son to be propitiation for our sins. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. மொத்த உலகத்திலும் காணப்படுகிற மனுக்குலத்தின் மேல் பற்றி எழுந்து கொண்டிருந்த தேவனுடைய உக்கிர கோபத்தை சாந்தப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கும்படியாக கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு வந்தார். Upon the whole world, upon the whole mankind, even the fierceness of the wrath of God, it was burning upon this world. Even the Lord Jesus Christ, so that wrath it should be over. He has come to this world. He was crucified on the cross of Calvary as a propitiation for our sins. ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, It's not alone for the Christians, ஒரு குறிக்கப்பட்ட மதத்துக்காக மாத்திரமல்ல, not only for a particular region, ஒரு குறிக்கப்பட்ட தேசத்துக்காக மாத்திரமல்ல, not only for a particular country. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். The Lord Jesus Christ, for the propitiation of the sins for the whole mankind, he has come to this world. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. 1 John chapter 2 verse 2 we are reading, and he was the propitiation for the sins of this whole world. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். For he is the propitiation for our sins, not for us only, but also for the sins of the whole world. பல்வேறு அன்புக்கு உன் ஜீவியத்திலே இடம் கொடுத்து, உன் வாழ்க்கையில இடம் கொடுத்து, அந்த அன்பு உன்னை ஏமாற்றி கைவிட்டு நீ இப்போது நின்று கொண்டிருக்கிறாய். And you have given room for many sort of love, and that love, it has deceived you, it has cheated you, it has forsaken, and now you are standing.
நாம் பல சந்தர்ப்பத்திலே தேவனுக்கு சத்துருக்களாய் காணப்பட்டோம். And we in many instances we were counted as enemies to God. நாம் பாவிகளாய் இருந்தோம். We were sinners. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Romans chapter 5 verse 8 when we are reading, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God commended His love toward us in that while we were yet sinners, Christ died for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the Lord's holy name. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக மரிக்க கூடுமோ? And can a father, he will be dead for his child? ஒரு கணவன் தன் மனைவிக்காக மரிக்க கூடுமோ? Can a husband, he will be dead for his wife? ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்காக மரிக்க கூடுமோ? Can a friend, he will be dead for his another friend? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the Lord's holy name. அப்சலோம் மரணத்திலே தகப்பன் இப்படி புலம்புகிறான். In the death of Absalom, father, he was lamenting so. சிங்காசனத்துக்காக தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை உண்டானது. And there was a separation for the throne between the father and the son. அப்ப தாவீது என்ன செய்திருக்கலாம்? And what should David he has done? அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்பாமல் இருந்திருக்கலாம். And he should not have sent men to battle against Absalom. யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்பிவிட்டு என் நிமித்தம் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை மெதுவாய் நடப்பீங்கள் என்று கேட்டுக்கொண்டான். And he has sent men to war, and he has said that for the sake of me, and you should move with Absalom in an easier way. ஆனால் அவர்களோ அப்சலோமை அடித்து கொன்றார்கள். But they have beaten Absalom, and he was dead. அப்சலோமுடைய மரணத்திலே தகப்பன் புலம்புகிறான். In the death of Absalom, father was lamenting. என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்தேனானால் நலமாயிருக்கும். My son Absalom, if I was dead for your sake, and it would have been good. இதுதான் தகப்பன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பு, செத்த பிற்பாடு புலம்புவது. And this is the love of the father towards the children after they are dead, lamenting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the Lord's holy name. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் But when we were sinners, தேவன் என்ன செய்தார்? ஒரே பேரான குமாரனை what has the Lord done? And even the Lord has sent his only begotten son. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் கிருபாதார பலியாக அனுப்பி கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். And so that our sins should be forgiven as a propitiation of our sins, he has forgiven and he has loved us. ஏதோ கிறிஸ்தவர்கள் மேல் மாத்திரமல்ல, It's not only for the Christians alone, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மாத்திரமல்ல, not only among the people of Israel alone. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And he has loved the world so much. உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டார். And he has revealed for the propitiation of the sins of this whole world. ஈரோடு பட்டணத்திலே வாசம் பண்ணுகிற அருமையான நண்பனே, உனக்காக ஈரோடு பட்டணமே, உனக்காக இயேசு மரித்தார். And beloved friend residing in the city of Erod, oh the Erod city, oh the Lord, he was dead for you. நீ யாராய் இருந்தாலும், இந்த சமுதாயம் உன்னை தள்ளி இருந்தாலும், And whoever you are, maybe the society, it has denied you. என்னை நேசிக்க இந்த உலகத்தில் ஆளுண்டோ என்ற எண்ணத்தோடு நிற்கிற, And maybe you are standing with the thought that is there any person that can love me? அதற்காக குடிப்பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு குடித்து உன்னை மாய்த்து கொண்டிருக்கிற, And for the sake of that you are addicted to the drinking habits, and you are drinking and spoiling yourself. அருமையான நண்பனே, உன்னை நேசிக்கிற ஒரு இயேசு உனக்கு இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன். And beloved friend, there is a Jesus who loveth you, and I am loving you. துவக்கமில்லாத, முடிவில்லாத, கைவிடாத, ஏமாற்றாத ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தேவனை நாங்கள் ஈரோடு பட்டணத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம். And to the city of Erod we are revealing the love of God, the love that is not having any beginning or end, and even the love that it will not do any evil, it will not cheat or deceive. ஈரோடிலே காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரனையும் நண்பனையும் அகப்பே அல்லது அகப்பியோ என்று சொல்லக்கூடிய தேவ அன்பு, அநாதி ஸ்நேகம் அழைக்கிறது. And even the agape or the agape, the love of God, the everlasting love of God, each and every brother living in the city of Erod, it is calling them. எத்தனையோ அன்புகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து நீ ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கிறாய். You have given room to many sort of love, and you have experienced cheatness in your life. நீ மலை போல் அன்பு வைத்தவர்கள் உன்னை கைவிட்டு இதோ நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறாய். And you have loved the people like that of the mountain, and now you are standing in the middle of the street. நீ சிலர் மேல் வைத்த அன்பு இப்போது உன்னை தாடி வளர்த்து ஒயின் ஷாப்பின் வாசலிலே நிறுத்தி இருக்கிறது. For the sake of the love towards others, and now you have grown the beard, and now you are in the wine shop now. உன்னை நேசிக்காத, உன்னை ஏமாற்றக்கூடிய அன்புக்கு பின்னால் நீ போய் கொண்டிருந்தது, அதை எண்ணி எண்ணி உன்னை மாய்த்து கொண்டிருந்தது போதும். And you were following the love that was not loving you, it has forsaken you, and you have spoiled yourself, it is enough.
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, இந்த உலகத்திலே, இந்த ஈரோடிலே நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை நேசித்ததான தேவனுடைய அன்பு உன்னை அழைக்கிறது. Before the foundation of this world and in this world, before you were born in the city of Erod, even the love of God is calling you. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இந்த அன்பு உன்னை தேடி வந்தது, நீயோ இந்த அன்பை அலட்சியப்படுத்தினாய். Many of the instances this love was in search of you, but you have despised this love. ஆனால் ஒரே ஒரு முறை இந்த அன்புக்கு உன் இருதயத்திலே இடம் கொடுத்து பார். But only one time, just give room for this love. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேல் பற்றி எறிந்த தேவனுடைய கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே தொங்கினார். இதுதான் தேவனுடைய அன்பின் பக்கம். In such a way, the Lord Jesus Christ, this is the part of the love of God, that he was hanging on the cross of the Calvary and he was just quenching the wrath of God that was upon this whole mankind. கிருபாதார பலியிலே ரெண்டு அனுபவங்கள் காணப்படுகிறது. And there are two experiences in the propitiation of the sins. ஒன்று, மனிதன் மேல் பற்றி எரிந்து கொண்டிருந்த தேவனுடைய கோபத்தை இந்த பலியின் மூலமாக அவர் சாந்தப்படுத்தினார். And one is the wrath of God upon man. By means of this sacrifice, he has calmed that wrath. மனிதன் விழுந்து போன போது மொத்த மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிற்று. When man he fell, and there was a great partition between God and man. தேவனுடைய பார்வையிலே மனிதன் எதிரியாக, சத்துருவாக காணப்படக்கூடிய ஒரு நிலவரம். In the sight of God, man he was seen as a foe, as an enemy and an experiencer. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாய் சிலுவையிலே தொங்கின நிமித்தமாக அந்த பிரிவினை அகற்றப்பட்டு தேவனோடு மனிதனை தம்முடைய மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கினார். But even the Lord Jesus Christ, by his death on the hanging on the cross, and he has reconciled God and man, and he has removed that partition. இரண்டாவதாக, சத்துருவாய் எதிரியாக காணப்பட்டதான மனிதனை இந்த கிருபாதார பலியாய் இயேசு சிலுவையிலே தொங்கின நிமித்தமாக சிநேகிதனாக மாற்றுகிறார். And secondly, man who was seen as a foe or an enemy, and by means of the propitiation of the sin, this man he was changed as a friend to God. ஆகவே விழுந்து போன மனிதனை, பாவம் செய்து கொண்டிருந்த மனிதனை தேவன் ஒரு சத்துருவாக, பாவியாக அல்ல, இயேசுவின் மரணத்தின் மூலமாக அந்த ஆத்துமாவை ஸ்நேகத்தோடு, அநாதி ஸ்நேகத்தோடு பார்க்கிறது. And even man who fell, man he was committing sin, and even man who was seen as an enemy, and even the love of God, it was seen as an everlasting love to man. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, Romans chapter 5 verse 10, when we are reading, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. For if when we were enemies, we are reconciled to God by the death of his son, much more being reconciled, we shall be saved by his life. மனிதன் விழுந்த நிமித்தமாக, ஒரு மனிதன் விழுந்த நிமித்தமாக மொத்த மனுக்குலமும் தேவனுக்கு சத்துருவாய் மாறிவிட்டது. For the sake of the fall of one man, the whole mankind it was changed as enemy to God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாகிவிட்டது. And between God and man there was a partition. கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தின் மூலமாகத்தான் கிருபாதார பலியாய் உலகத்துக்கு வந்த இயேசு சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி, அதன் நிமித்தமாக தன்னுடைய மரணத்தின் மூலமாய், தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கினார். By the death of the Lord Jesus as the propitiation of the sins, and since he has shed the last blood upon the cross, and he has reconciled God to man. இதை பவுல் சற்று விளக்கமாக கிருபாதார பலியினுடைய மேன்மையை ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் எழுதுகிறார். Romans chapter 3 verse 25 and 26, even St. Paul he was writing about the excellency of this propitiation of the sins. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். Whom God hath set forth to be a propitiation through faith in his blood, to declare his righteousness for the remission of sins that are passed through the forbearance of God, to declare, I say, that this time is righteousness, that he might be just, the justifier of him which believeth in Jesus. அப்ப அகப்பியோ என்கிற அன்பு, அதனுடைய முதல் தன்மை இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன். அதனுடைய முதல் தன்மை அது தியாக அன்பு.
The love agape or the agapeo, the characteristics of that love today I am just saying that is a sacrificial love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து தியாகம் பண்ணுகிறார். And God the Father, he has sent his only begotten son and he was sacrificing. குமாரனோ பாவிகளாகிய நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். And even the son, he has given his own life, revealing his love to the sinners that we are. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, And that is what in the book of Ephesians chapter 2 when we are reading, 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். and verse 3 to 5 we are reading that we were the children of wrath, நாம் தான் சிலுவையிலே தொங்க வேண்டும். and we should be hanged on the cross. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். For the sake of our sins and iniquities we should be punished. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் சிலுவையிலே தொங்க வேண்டும். For the sake of the sins of man he should be hanging on the cross. தேவனுடைய நீதி தண்டனையை கொடுக்கக்கூடிய பகுதி, And even the righteousness of God is the part giving the punishment, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி. and part revealing the wrath. ஆனா அதே வேளையில தேவனுடைய அன்பு, But at the same time the love of God, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மனுக்குலத்தின் மேல் இருந்த தேவ கோபத்தை இயேசுவின் மேல் சுமத்தினது. இயேசு அதை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். and it has sent the only begotten son to this earth, and even the wrath upon the whole mankind, it was upon Jesus, and Jesus endured that wrath upon him. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. Book of Ephesians chapter 2 verse 3 to 5. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இதுதான் அகப்பே என்கிற அன்பு, இதுதான் அநாதி சிநேகம். And this is the love called agape, and this is the everlasting love. மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து, and even the desires of the flesh and of the mind. நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவனாய் இருந்தேன். And I was the one born in a Hindu family. என் சொந்த வாழ்க்கையை நான் சொல்ல வேண்டுமானால், If I want to say about my personal life, எனக்கு இயேசுவை தெரியாது, இந்த பெந்தகோஸ்தே மார்க்கத்தை தெரியாது. I don't know Jesus, I don't know this way of Pentecost. மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து குடித்து வெறித்து போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். And I was being desired, having the flesh and of the mind, and I was addicted to the drugs, and I was living a wicked life. தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளையாய் காணப்பட்டோம். And we were seen as the children of wrath. ஆனால் இந்த அநாதி சிநேகம் என்ன செய்தது? But what has this everlasting love done? 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், In verse 4 he is saying, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து, But God who is rich in his mercy, நம்மில் அன்பு கூர்ந்த for his great love, தம்முடைய மிகுந்த அன்பினாலே, and for his great love wherewith he has loved us. இனி 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Even when we were dead in sins, hath quickened us together with Christ. By grace we are saved. Among whom also we all had our conversation in times past in the lust of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature the children of wrath even as others. But God, who is rich in mercy, for his great love wherewith he loved us, even when we were dead in sins, hath quickened us together with Christ. By grace ye are saved. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, எத்தனையோ பாவங்கள், many sins, எத்தனையோ வியாதிகள், many sickness, எத்தனையோ சாபங்கள், many curses, எத்தனையோ பில்லி சூனிய கட்டுகள், and many bonds of witchcraft, நீ எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலவரத்திலே, and in a situation forsaken by all, இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறாய். you have come across here. தேவ அன்பு, The love of God, பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கிறது. it is forgiving your sins, giving the salvation to you. ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நம்முடைய பெற்றோருக்கு தெரிந்தால், And maybe the sins of us, it is known to our நம்முடைய parents, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால், known to the family members, நிச்சயமாய் மரிக்கிற வரைக்கும் மன்னிக்க மாட்டார்கள். and surely till your death they will not forgive you. வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், From the scripture I am saying, ரூபன் ஒரு பாவம் செய்து விட்டான். and Reuben, he has committed a sin. யாக்கோபு, தகப்பனாகிய யாக்கோபு மரண தருவாயிலே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க அழைக்கிறான். The father Jacob, he was calling all his children at the stage of his death to bless all. ரூபனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். When he was starting to bless Reuben, ஆனால் அவன் செய்த பாவம் அந்த மரண தருவாயிலும் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. but even the sins that he has done in the stage of the death, it was standing in front of him. அந்த மரண தருவாயில பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான், மூத்த மகனை பார்த்து சொல்லுகிறான், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். At the stage of the death, and he was looking to the firstborn and saying that you were troubled like waters, you will never be exalted. இதுதான் தகப்பனுடைய அன்பு. This is the love of the father. இந்த உலகத்திலே தகப்பனுடைய அன்பு எத்தனையோ பிள்ளைகளை துரத்தி
விட்டது. And today the love of the father, it has driven away many. கைவிட்டு விட்டது. It has forsaken. கணவனுடைய அன்பு மனைவியை கைவிட்டு விட்டது. And even the love of the husband has forsaken the wife. மனைவியுடைய அன்பு கணவனை ஏமாற்றி விட்டது. The love of the wife has cheated the husband. பிள்ளைகளுக்கு சரியான அன்பு இல்லை. There is no proper love for the children. ஆகவே அன்பை தேடி அவர்கள் எங்கெங்கோ வாலிபர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். And even the youngsters in search of love, they are going to many places. இயேசுவின் அன்பை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And behold the love of Jesus, we are saying that to you. அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். I have loved you with an everlasting love. இந்த சத்தத்தோடு உன்னை சந்திக்கிறார். And with this voice he is meeting you. இந்த சத்தம் உன் மனதிலும் உன் இருதயத்திலும் உன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் பிரவேசிப்பதாக. And may the sound, it should be entering into your mind, in your heart, and in each and every organs of your body. இந்த அன்பு ஒரு காலம் அழியாத அன்பு. And this love is the love, it will not perish for anything. 1 கொரிந்தியர் 13:8 இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாத அன்பு. In the book of 1 Corinthians chapter 13 verse 8, and this love, it will not perish for ever and ever. இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாத அன்பு என்பதை நாளைக்கு நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக நிரூபிக்கிறோம். And tomorrow by means of the word of God, we are proving that this love will not perish for ever and ever. இப்போ நீங்க எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்கள். And you have come with a lot of issues. எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். You have come with many needs. தேவ அன்பை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக உங்கள் இருதயத்தை விட்டுக் கொடுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். And you should give up your hearts. You should open your hearts to understand the love of God. உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் சமர்ப்பியுங்கள். And you should surrender your hearts to him. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. My son, give your heart to me. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. My daughter, give your heart to me. இதோ வாசற்படியில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். And behold, I am standing in the doorstep, I am knocking. ஈரோடு பட்டணமே, Oh, the city of Erod. அதிலே வாசம் பண்ணுகிற மேன்மையான மக்களே, And even the excellent people inhabiting there. உங்கள் இருதய கதவை, And even the doors of your heart. துவக்கமும் முடிவும் இல்லாத தேவனுடைய அநாதி ஸ்நேகம் தட்டிக் கொண்டிருக்கிறது. And even the everlasting love of God, neither the beginning, neither the end of it, it is knocking. உனக்கு பாவ மன்னிப்பு தேவை. And you are in need of the forgiveness of sins. இந்த உலகம் உன்னை மன்னிக்காது. And this world will not forgive you. இந்த உலகம் உன் அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. This world is expecting your failure. ஆனால் தேவனோ உன்னை மன்னிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். But the Lord is prepared to forgive you. உன்னுடைய என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே இயேசு கிருபாதார பலியாய் சிலுவையிலே தொங்கினார். And so that your sins and my sins, it should be forgiven. Jesus, for the propitiation of the sins, he was hanging on the cross. இதோ சொட்டு சொட்டாய் அப்படி வெளியேறப்பட்ட ரத்தம் இங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. And behold, the blood drop by drop, and it is falling here. அந்த ரத்தத்தை நீ விசுவாசிப்பாயானால், When you are trusting that blood, இயேசு மரித்ததை நீ விசுவாசிப்பாயானால், when you are trusting that Jesus, he was dead, உன் வாயை திறந்து இயேசுவே என்று நீ கூப்பிடுவாயானால், when you are opening your mouth and calling that, oh Jesus, இப்போதே விடுதலை. and now is the deliverance. மாத்திரமல்ல, தேவனுக்கும் நமக்கும் உண்டான பிரிவினையை அவருடைய இரத்தத்தின் மூலமாய் இப்போதே தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். Not only that, the partition between us and God by means of his blood, we are reconciled now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே தான் அப்போஸ்தலன் கேட்கிறார், And thereby the apostle is asking, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்தவர். and even he, the one who has given the Lord Jesus Christ for us. தேவன் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாரே. The Lord, he has given his only begotten son for us. அப்படியானால் நீ கேட்டுக்கொள்கிற வேற எந்த காரியங்களையும் அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அருளாது இருக்கிறது எப்படி? And if it is so, whatever the thing that you are asking, and will he not give it, and will he not give it so? தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக எனக்காக தியாகமாய் பலியாய் கொடுத்த அன்பு அநாதி ஸ்நேகம். And he has given his only begotten son for you and me, and that is the love, the everlasting love. இப்போது நீ சில பிரச்சனைகளோடு தேவசமத்திலே வந்திருக்கிறாய், வியாதியோடு வந்திருக்கிறாய், சில போராட்டங்களோடு வந்திருக்கிறாய். இதிலே நீ விடுதலைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறாய். And now you have come up with issues, with struggles, with sicknesses in the presence of God, and you are in expectation of a deliverance. இப்ப தேவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து, தேவனுடைய வார்த்தை தான் தேவன். And now the words of God is God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. அந்த தேவன் என்ன கேட்கிறார்? And what is God asking? தேவனுடைய வார்த்தை என்ன கேட்கிறது? What is the word of God asking? தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவிகளாகிய அவருக்கு சத்துருக்களாய் காணப்பட்ட நமக்காக அவர் அனுப்பி கொடுத்திருந்தால், And even the only begotten son, the sinners that we are, if he has sent that only begotten son for us, இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பிரச்சனைகள்,
உன்னுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? And all your needs, your issues and all your supplications, will he not give the reply for you in this world? இன்றைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உன் குடும்பத்திலே காணப்படுகிற சாபம், பில்லி சூனியம், மந்திரவாதம், and all the issues, the struggles, the bonds of witchcraft and or even the bonds of sorcery in your family. எத்தனையோ வருடமாக நீ வியாதியஸ்தனாய் இருக்கிறாய். For many years you are a sick person. வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை இதுவரை இல்லை. There is no deliverance in your sickness at all. தம்முடைய ஒரே பிரான குமாரனையே கொடுத்த அந்த அன்பு, தியாக அன்பு, and even that love, the sacrificial love, it has given his only begotten son. உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்காதோ? And will it not give the deliverance from your sickness? உன் சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்காதோ? And will it not deliver you from your curse? உன் குடும்பத்தோடு போராடுகிற பில்லி சூனிய வல்லமையிலிருந்து அந்த கட்டுக்களை அறுக்காதோ? And will it not tear all the powers of the witchcraft that is struggling against your family? எல்லாரும் நாம் ஒருமனப்பட்ட வாயை திறந்து இயேசுவே என்று அழைப்போம். Let all be one minded, let we call as one minded as Jesus. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், In Matthew chapter 10 Jesus saith, மனுஷர் முன்பாக இயேசு என்று யார் அறிக்கையிடுகிறார்களோ, and before man who is confessing Jesus, அவர்களை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக உங்கள் பெயரை இப்போது இப்போது இயேசு பிதாவின் முன்பாக சொல்லுகிறார். and to them the Lord Jesus before the Father in heaven, now and now he is saying your name. ஆகவே நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். முழங்காலில் இருக்க முடியும், முழங்காலில் நில்லுங்கள். Let all be one minded, the people on the knees be on it. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ, And the strength that you are having, விடுதலைக்காக வேற எங்கும் போக வேண்டாம். for the sake of the deliverance you should not go anywhere. விடுதலைக்காக வேற எங்கும் போக வேண்டாம். For deliverance you should not go anywhere. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சமுத்திரத்துக்கு தாண்டி போக வேண்டாம். In the book of Deuteronomy chapter 30 it is written that you should never cross the seas. உன் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக அமெரிக்கா புரூக்ளின் போக வேண்டாம். And so that you should be delivered from your sickness, you should not go to America or Brooklyn. சிங்கப்பூர் போக வேண்டாம். You should not go to Singapore. சமுத்திரத்தை கடந்து போக வேண்டாம். You should never cross the sea. பாதாளத்துக்கு இறங்க வேண்டாம். And you should not be get down into the hell. வானத்துக்கு ஏற வேண்டாம். You should not arise to the sky. இந்த விடுதலை உனக்கு வாயிலும் இருதயத்திலும் சமீபமாக இருக்கிறது. And this deliverance to the ones who are opening the mouth, it is near to you. இந்த ரட்சிப்பு உன் வாயிலும் உன் இருதயத்திலும் உனக்கு சமீபமாக இருக்கிறது. The salvation to your mouth, to your heart, it is near. நீ யாத்திரை பண்ணி போக வேண்டாம், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாய். And you should not travel in your journey so that you should have the remission of sins. நடந்து யாத்திரை போக வேண்டாம். And you should not go on a pilgrimage. தேசம் விட்டு தேசம் போக வேண்டாம். You should not live in the country and go after country. வானத்துக்கு ஏறி போக வேண்டாம். You should not arise to the sky. பாதாளத்துக்கு இறங்க வேண்டாம். You should not get down to the hell. சமுத்திரத்தை கடக்க வேண்டாம். You should never cross the ocean. இதோ நீ இருக்கிற இடத்திலிருந்து, Behold, in the place wherever you are. கடைவாசலில் நிற்கிறாயா? And wherever you are standing in the doorstep, தெருவிலே நிற்கிறாயா? you are standing in the street, பந்தலுக்குள் இருக்கிறாயா? you are standing inside the pandal. இருக்கிற இடத்திலிருந்து, In the place wherever you are. இயேசு, Jesus. இந்த வார்த்தை இயேசு. And this word called Jesus. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை இயேசு. And even the words of faith that we are preaching Jesus. அந்த இயேசு என்ற வார்த்தை நீ வாயை திறந்து சொல்லும்போது, And even the word called Jesus, when you are opening mouth and saying, அதோட அர்த்தம் என்ன? what do you mean by it? தம் ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். And he is the one who will save his people from the sins. இயேசு என்கிற வார்த்தையிலே விடுதலை உண்டு. And in the word called Jesus there is deliverance. இயேசு என்ற வார்த்தையிலே சுகம் உண்டு. In the word called Jesus there is healing. இயேசு என்ற வார்த்தையிலே பாவ மன்னிப்பு உண்டு. In the word called Jesus there is remission of sins. நீ வந்த வண்ணமாய் போக போகிறாயா? And are you going emptier? இல்ல இந்த அன்பை விளங்கிக் கொண்டாயா? Or else you will understand this love. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் விளங்கிக் கொண்டேன். And oh Lord, I have understood your love. என்னுடைய இத்தனையோட வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேன். And even my future life I have destroyed. ஏதோதோ ஏமாற்றக்கூடிய அன்புக்கு இடம் கொடுத்து விட்டேன். I have given room for the love that has deceived me. என்னை மாய்த்து கொள்ளக்கூடிய முடிவிலே நான் வந்தேன். And I have come to a conclusion that I should end up my life. இதோ தேவன் உன் கண்களை திறக்கிறார். Behold, the Lord is opening your eyes. இதோ தேவன் உன் இருதயத்தை திறக்கிறார். Behold, the Lord is opening your heart. இதுவரை கட்டி வைத்திருந்த பிசாசு, And even the devil that has bound you now. 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம். In the book of 2 Corinthians chapter 4 verse 4. பிரபஞ்சத்தின் தேவன் And even the God of this world, அவிசுவாசிகளுக்கு to the unbelievers, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாய் இராதபடிக்கு, and even the light of the glorious gospel of Christ, so that you should not light for them. கூடாக்கி வைத்திருந்தான். And it has blinded them. நம்முடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருந்தது. Even our eyes were blinded. அந்நிய அன்புகளுக்கு அடிமைப்பட்டிருந்தது. We were enslaved to strange love. ஒளிந்து போகக்கூடிய அன்புக்கு அடிமைப்பட்டிருந்தது. We were enslaved to the perishing love. இதோ ஒரு கால ஒளியாத அன்பு உன்னை அழைக்கிறது. And behold, the love that will not perish forever and ever, it is calling you. கைவிடாத அன்பு, Love that will not forsake you. உன் ஜீவியம் எப்படி இருந்தாலும், And however is your life, நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும், what situation that you are, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. he that cometh to me, I will not cast him.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy அந்த name. அன்பு உன்னை அழைக்கிறது. Love is calling you. ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். And even adulterous woman was brought. அவர்கள் கல்லெறிந்து கொல்லும்படியாய் கொண்டு வந்தார்கள். And they have brought so that she should be stoned to death. ஆனால் தேவ அன்பு அவளை மன்னித்தது. The love of God has forgiven her. தேவ அன்பு அவளை ஏற்றுக்கொண்டது. The love of God has consented her. நீ சமுதாயத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம். And maybe you are despised by the society. சொந்த குடும்பத்தை புறக்கணித்து இருக்கலாம். Your own family has rejected you. ஆணிகள் பாய்ந்த கரத்தோடு. And behold the hands that is nailed. சொட்டு சொட்டாய் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. And even the blood is shedding forth drop by drop. அந்த ஈரோடு பட்டணத்தின் மேல் இயேசுவின் ரத்தம் விழுகிறது. Upon the city of Erode the blood of Jesus is falling. கண்கள் திறக்கப்படுகிறது. The eyes are opened. இருதயம் திறக்கப்படுகிறது. The hearts are opened. அநாதி ஸ்நேகத்தால் என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லுங்கள். And say that, oh Lord, fill me with thy everlasting love. எனக்கு தேவ அன்பு போதும் என்று சொல்லுங்கள். The love of God is sufficient for me. என்னை நேசிக்கிற இயேசு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். And say that Jesus is for me to love me. இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். Jesus is sufficient for me. Say, நான் என் இயேசுவுக்கு சொந்தம். I belong to my Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, People of God, நீ இயேசுவுக்கு சொந்தம். you are belonging to Jesus. உனக்காக அழியாத ராஜ்யம், And even the kingdom that will not perish. உனக்காக நித்திய தேவன் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். And even the everlasting God for you has placed the everlasting இந்த kingdom. உலகம் அழிய போகிறது. God is going to be destroyed. இயேசுவின் அன்புக்கு இடம் கொடு. And even you should give room for the love of Jesus. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். You should not do anything. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு You should confess the Lord Jesus Christ. வாயினாலே அறிக்கையிடு. You should confess with your mouth. அப்போது ரட்சிக்கப்படுவாய். And you will be saved. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். And with heart you will be believing unto righteousness. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். And to salvation in mouth it will be in confession. நாம் இத்தனை பேர் கூடி இருக்கிறோம். And we have lot of people gathered முழு here. பலத்தோடு And with the whole strength. 7 முறை And for 7 times. இயேசுவை உயர்த்துவோம். Let us boast Jesus. இந்த பட்டணம் அதிரட்டும். Let the city be shaken. தமிழ்நாடு அதிரட்டும். Let Tamil Nadu be இந்த shaken. தேசம் அதிரட்டும். This land be shaken. இயேசு ஜெயிக்கட்டும். Jesus be victorious. இயேசு Jesus. 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 அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேனென்றே அன்பெனும் கயிற்றால் கட்டினீரே. அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேனென்றே அன்பெனும் கயிற்றால் கட்டினீரே. காருண்ய கரத்தால் இழுத்துக்கொண்டீரே. கருணையின் கடலால் கர்த்தரே. காருண்ய கரத்தால் இழுத்துக்கொண்டீரே. கருணையின் கடலால் கர்த்தரே. இயேசுவே பெரியவரே, ஆதியின் உமக்குமாய் ஜீவனுள்ளோ. இயேசுவே பெரியவரே, ஆதியில் உமக்குமாய் ஜீவனுள்ளோ. கருத்தினில் உம்மையெல்லாம் வேறாதுமில்லையே. இகத்திலும் நீரை தஞ்சம் இயேசுநாதா. கருத்தினில் உம்மையெல்லாம் வேறாதுமில்லையே. இகத்திலும் நீரை தஞ்சம் இயேசுநாதா. அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேனே அன்பெனும் கயிற்றால் கட்டினீரே. அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேனே அன்பெனும் கயிற்றால் கட்டினீரே. காருண்ய கரத்தால் இழுத்துக்கொண்டீரே. கருணை கடலால் கர்த்தரே. காருண்ய கரத்தால் இழுத்துக்கொண்டீரே. கருணை கடலால் கர்த்தரே. அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேனே அன்பெனும் கயிற்றால் கட்டினீரே. 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 அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேனே அன்பெனும் கயிற்றால் கட்டினீரே.
From take the Shut